Okay. Dear students, this is Dilshad sir. Okay. என்னுடைய பேர் நஜிமுதீன் தில்ஷாத் அகமத். ஓகே. கரண்ட்லி நான் ஸ்ரீலங்காவில் இல்லை, ஃபாரினில் இருக்கிறேன். ஓகே. ஆஸ் அ சீனியர் அக்கௌண்டன்ட் இருக்கிறேன். ஓகே. என்னுடைய டைம் வேறு, உங்களுடைய டைம் வேறு. பட் இன்ஷால்லா உங்களோட டைமுக்கு நான் உங்களுடைய சிலபஸை முடிக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே. இது வந்துக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், லெவல் 3ல இருக்கக்கூடிய ஆடிட் என்கிற சப்ஜெக்ட் தான் நாங்கள் இங்கே இந்த ஆர்சிஏங்கிற சப்ஜெக்டில் படிக்க போகிறவங்க எல்லா மாணவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நாங்கள் இங்கே படிக்க போகிறது என்ன? ஆடிட்டிங். ஓகே. அப்போ லெவல் 3ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் அக்கவுண்டிங், எஃப்ஏஆர், அதாவது அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் வரும், எம்ஏஎஃப் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் வரும், டெக்ஸ். ஓகே. இந்த 3ம் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும் லெவல் 3ல. பட் உங்களுடைய லெவல் 3ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோட் சப்ஜெக்டாக இந்த ஆடிட்டிங் சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. ஸோ சிலருக்கு அக்கவுண்ட் செய்யறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், சிலருக்கு நோட்ஸ் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஓகே. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரங்காட்டிலும் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. டபிள்யூஐடியில் அதிகமாக இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் அதிகமாக ஃபைல் வரக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் இந்த ஆடிட்டிங் சப்ஜெக்ட். பட் நம்முடைய டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கேயை பொறுத்தவரைகளில் அதிகமாக பாஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் ஆடிட்டிங் சப்ஜெக்ட். ஏ எடுத்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஓகே. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது விஷயம், இந்த ஆடிட்டிங்கை நாங்கள் எவ்வாறு படிக்கலாம்? ஹவு டு லேர்ன் திஸ் ஆடிட்? ஓகே. இந்த ஆடிட் என்ற சப்ஜெக்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் லெவல் 1ல் படித்த விஷயம், லெவல் 2ல் படித்த விஷயம், லெவல் 3ல் படித்த விஷயம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்குற, ஈவன் ஏ லெவலில் நீங்கள் படித்த விஷயங்கள், ஈவன் ஓ லெவலில் படித்த விஷயங்கள், உங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்குற இடம் தான் இந்த ஆடிட் சப்ஜெக்ட். நோட் சப்ஜெக்ட் கிடையாது. சரி சார், ப்ராக்டிக்கலாக உங்களோட லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இதை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி எங்களோட லைஃப்பில் இது வந்துட்டு இது அப்ளை ஆக போகுதுங்கிற பார்க்கறது தான் இந்த சப்ஜெக்டாக இருக்கு. ஓகே டியூஷன்ஸ், அப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எனக்கு இந்த ஆடிட்டுங்கிற விஷயத்தை மட்டும் வச்சு கொண்டு சப்ஜெக்டுக்குள்ளே மட்டுமே எனக்கு எக்ஸாம் பார்க்க போகிறோம்ல, கிட்டத்தட்ட ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட். நீங்கள் படித்த டெக்ஸ்ட்ல இருந்து, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல இருந்து, எஃப்ஏஆர்ல இருந்தும் சில விஷயங்களை உள்ளுக்கு கொண்டு வந்து தான் கேள்வி இருக்கு. ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறேன். சரி டியர்ஸ், அதே மாதிரி எங்களுடைய அப்போ டியர்ஸ் அப்போ நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ, இது ஒரு ஒரு புனல் மாதிரி. இந்த என்ன சொல்ல ரைட்டா, இப்போ நீங்கள் படித்து இவ்வளோ நாளும் படித்த விஷயங்களை கொண்டு வந்து என்ன செய்யணும்? நாங்கள் இங்கே கொட்டி என்ன செய்யணும்? அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ரொசஸிங் கொண்டு போகிறோம். நாங்கள் இதெல்லாம் படித்தோம் இல்லையா, நிறைய நிறைய தியரிஸ்லாம் படித்தோம் இல்லையா, நிறைய நிறைய தெரியல. எஃப்ஏஆரில் படிச்சிருப்பீங்க, எம்ஏஎஃப்ல படிச்சிருப்பீங்க, இசிஎன்ல படிச்சிருப்பீங்க, எக்கனாமிக்ல படிச்சிருப்பீங்க. எல்லா தியரியும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு கொண்டு வர போகிறோம். அந்த சப்ஜெக்ட் தான் ஆடிட் சப்ஜெக்ட். ஸோ டியர்ஸ், நாங்கள் படிக்க போகிறது தியரட்டிக்கல் என்கிற விஷயம். தியரட்டிக்கல் மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் வேல உங்களுக்கு படித்து தரப்போகிறேன். ஒரு விஷயத்தை நான் எப்படி படித்து தரப்போகிறேன்? உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வேல நான் படித்து தரப்போகிறேன். ஜஸ்ட் ஒன்லி என்ன செய்கிற, உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்துக்கிட்டு நோட்ஸை வந்துட்டு நான் படித்து தந்துட்டு போகிறது இல்லை. ப்ராக்டிக்கல் தியரியை சொல்லுவேன், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன், உங்களோட லைஃப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன், இண்டஸ்ட்ரி லைஃப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு ஃபிலிமில் ஒரு காட்சியை தந்து இந்த ஃபிலிமில் இந்த விஷயம் இப்படி நடந்தீங்கன்னு சொல்லி தருவேன் நான். கடைசியா கேள்வியும் ஒரு சம்பவத்தை தந்து இந்த சம்பவத்தில் நீங்கள் படித்த இந்த தியரியை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு கேள்வி வரும். ஸோ எங்களோட லேர்னிங் அப்படித்தான் இருக்க போகுது. சரிதானே டியூஷன்ஸ்? ஓகே. ஸோ எங்களுடைய உங்களுக்கு நிறைய பேர் எங்களுடைய இதில் வந்துட்டு டியூஷன்ஸ் 5 தரத்துக்கு மேலே ஆடிட் எழுதி ஃபைல் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 6 தளத்துக்கு மேலே எழுதி ஃபைல் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வந்து இங்கே செஞ்சுறாங்க, பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சரியா, அவங்க இங்கே வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் லாஸ்ட் இயர் நடந்த பெட்சிட்டு அதுக்கு முன்னாடி நடந்த பெட்சில் இருக்கிற ஃபீட்பேக் அவங்களுக்கு போட்டிக்கிறேன். ஓகே, அதில் அவங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடில் தான் எங்களுடைய கிளாஸஸ் நடக்குது. சரியா, ஸோ அதே மாதிரி இந்த ஃபீட்பேக்கில் இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய பாஸ் ஃபைனலிஸ்ட் ஆகி அடுத்த கட்டத்தை அவங்களோட லைஃப் நோக்கி போயிட்டாங்க இல்லையா சார், இல்லையா டியூஷன்ஸ்? ஸோ அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய இதை போகிறது லாஸ்ட்ல இருக்கிறது பாருங்கள்,
லாஸ்ட்டில் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற லாஸ்ட் உங்களுக்கு பெரிய பெரிய ஃபீட்பேக்காக இருக்குது லாஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் பாருங்க. ஸோ இப்படியான விஷயங்களை நான் சிம்பிளிஃபை பண்ணி தர போகிறேன். ஸோ இந்த பேட்சோட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பாஸ் ஃபைனலிஸ்டாக போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒடிட்டில் படிக்கிற விஷயம் தான் இன்டர்வியூலுக்கு பங்குகள். நீங்கள் இன்டர்வியூவில் போனால் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஒரு வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தான் ஹெல்ப் பண்ண போகுது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து நம்ம இந்த சப்ஜெக்டை படிப்போம். ஓகே, நான் சொல்லிட்டேன் எப்படி படிக்கணும் சொல்லி தந்துட்டேன். எப்படி இந்த எக்ஸாமில் நிறைய பேர் ஃபைல் ஆக்குறாங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன். சொல்லி ஓகே, இன்னொரு விஷயத்தை சொல்லணும். எக்ஸாமில் நிறைய பேர் ஃபைல் ஆக்குறாங்க. வாட் இஸ் ஆஃப் ரீசன் எக்ஸாமில் நிறைய பேர் ஃபைல் ஆக்குறாங்க? ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு ஒரு வேக்கன்சி கால் பண்ணுறான், சரியா? ஒரு வேக்கன்சி கால் பண்ணுறான். வேக்கன்சி கால் பண்ணக்குள்ள டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்டேட் எடுத்து போகிறேன். எப்படி இருக்கு? எல்லாரும் அப்டேட் அடிக்குது. டபிள்யூடியா மினிமம் குவாலிஃபிகேஷன் கால் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் டப்ளேட் எடுத்துகிட்டு போகிறீங்க. என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. ஆ ஸோ எல்லாரும் மார்க்கெட்டில் டபிள்யூடி இருந்தால் பிரச்சனை. ஸோ நிறைய பேர் அப்போ தட்டணும். எங்கே தட்டலாம்னு பார்க்கான்? லெவல் 3ல வச்சு தான் தட்ட பார்க்க. இந்த லெவல் 1 லெவல் 2லாம் படித்தா தான் நீங்கள் என்ன செய்வீங்க, லெவல் 3 வருவீங்க. லெவல் 1ல் லெவல் 2ல் 1 ஃபைல் ஆகிட்டு செய்ய மாட்டேங்க, திரும்பி வர மாட்டேங்க. ஸோ லெவல் 3 டஃப் ஆக்குற. லெவல் 3ல எதில் டஃப் ஆக்குற? ஆடிட் சப்ஜெக்ட்லாம் டஃப் ஆக்கி நிறைய பேரை பாஸ் பண்ண ஃபைல் பண்ண வைக்குது. ஏன் ரீசன்? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒடிட் செய்ய தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் இருந்தான்னு சொன்னால், ஒடிட்டில் கேள்வி அடிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் செய்ய ஒரு குவாலிஃபைடான ஆள். இன்டர்வியூவில் நீ சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா என்று எதிர்பார்க்கலாம். சரியா? இன்டர்வியூவில் சரியா நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இதை வச்சு தான், இந்த சப்ஜெக்டை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, நிறைய பேரை தட்டுறாங்க. பட் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய 2 வகையான சக்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்துக்கிட்டு நிறைய பேர் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் ஈஸியாக இன்டர்வியூவில் ஜாப் எடுத்து போகிறாங்க. சரியா? அதே நேரம் ஃபர்ஸ்ட் பேட்சுடைய, அதாவது சரியாக கிளாஸை ஃபாலோ பண்ணி நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டை சரியாக செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பாஸ் ஆகிட்டு போகிறாங்க. பாஸை கிளாஸை ஃபாலோ பண்ணலைன்னா ஒன்றும் செய்யலை. கிளாஸை நீ காசு கட்டிட்டு மணியை கட்டிட்டு நீங்கள் எக்ஸாம் கிளாஸை ஃபாலோ பண்ணலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது குரூப்லேயே, கொஞ்சம் பேர் தான் ஜாயின் ஆகிப்பீங்க இல்லையா? ஸோ அது உங்களோட விஷயம் இல்லையா? நான் எக்ஸாம் எழுத போகிறேன், நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. பட் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன் ஒடிட் சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறோம்னு சொல்லிட்டேன். ஓகே, இந்த ஒடிட் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முந்தைய ஒரு பேசிக்கான கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கணும். என்ன பேசிக்கான கொஷின்? ஓகே, அக்கௌண்டிங் ஃபீல்டில் நிறைய கோர்சஸ் இருக்குது. டபிள்யூடி செஞ்சுட்டு இருக்க. ஓகே, நம்ம சார்ட் இருக்குது, சிமா இருக்குது, ஏசிசி இருக்குது, சிஎம்ஏ இருக்குது, டிகிரி இருக்குது. ஓகே, இதுக்கடையில் என்ன டிஃப்ரெண்ட் எஜுகேஷன்ஸ்? இப்போ நீங்கள் டபிள்யூடி 3rd லெவல் இருக்கிறீங்கன்னு அடுத்தது ஜாப் மார்க்கெட்டுக்கு போக போகிறீங்க. உங்களோட ஸ்கூலில் இல்லாட்டி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது முடிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட இப்போ புதுசாக ஒரு படி காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஃபாலோ பண்ணுறப்ப ஓலோ காமர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பாரான். சரியா? ஸோ அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த ஜெமினி ChatGPT எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோன்னே காமர்ஸ் ஃபீல்டில் வந்துட்டு இப்படிலாம் போகலாம், சிமா இருக்குது, ஏசிசி சார்ட் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. இதுக்கடையில் என்ன டிஃப்ரெண்ட் அண்ட் ChatGPT ஜெமினிலாம் கேட்டால் சரியான விளக்கம் சொல்லாது. ஸோ உங்கள்கிட்ட வந்து கேட்கானே என்ன டிஃப்ரெண்ட், இந்த கோர்சஸ் நிறைய இருக்குது தானே. இப்போ நீங்கள் ஒரு சீனியராக இருக்கீங்க, டபிள்யூடி லெவல் 3 இருக்கீங்க, டபிள்யூடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, பண்ணிட்டீங்க. ஓகே இல்லையா? ஸோ உங்கள்ட்ட கொஷின் வந்துட்டு இந்த கோர்ஸுக்கு இடையிலான டிஃப்ரென்ஸ் என்ன? சட் பாக்ஸில் போடுங்க. எத்தனை தெரியுமென்னு பார்ப்போம். சட் பாக்ஸில் போடுங்க. இந்த கோர்ஸுக்கு இடையிலான டிஃப்ரென்ஸ் என்ன? சார்ட்டர், சிமா, ஏசிசிஏ, சிஎம்ஏ, டிகிரி, அக்கவுண்டிங், மேனேஜ்மெண்ட் டிகிரிஸ்லாம் இருக்குது. நிறைய டிகிரிஸ் இருக்குது, பிகாம் இருக்குது. இந்த டிகிரிஸ் எல்லாம் இந்த தெளிவான செல்லணும். தெளிவாக செல்லணும். இந்த மும்பட்டு கோர்ஸுக்கும் இதுக்கு இடையிலான டிஃப்ரென்ஸ் என்ன? இல்லாட்டி சார்ட்டுக்கும் மற்ற கோர்ஸுக்கும் இல்லாட்டி டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்ப்போம். சார்ட்டுக்கும் அதர் கோர்சஸுக்கு இடையிலான டிஃப்ரென்ஸ் என்ன? சாட் பாக்ஸில் போடுங்க. தெரியுமென்றாக்கள் ஐ நோ ரீசனை போடுங்க. தெரியாத சொன்னாக்கள் ஐ டோன்ட் நோன்னு சொல்லி போடுங்க. இல்லாட்டி நோன்னு போடுங்க. சாட் பாக்ஸில் போடுங்க. ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சார்ட்டடுக்கும் இந்த சீமாக்கும் ஏசிசிஐக்கும் சிஎம்ஏக்கு டிஃப்ரெண்ட் என்ன? இப்போ நான் டபிள்யூடி முடிச்சுட்டு அடுத்து என்ன கோர்சஸ் செய்யுங்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ சொல்லுங்க. மோடி நீங்கள் டபிள்யூடி லெவல் 3 சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்?
ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறா சிஏ வந்துட்டு ஸ்ரீலங்காவோட கோர்சஸ். ஓகே, அதை வந்துட்டு ஃபாரின் கோர்சஸ். ஓகே, இது மட்டும் தானா? இது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும்? வேற 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 எனி அதர்ஸ்? சிஏ ஆடிட் ஃபர்மில் வரும். ஓகே, ஐ டோன்ட் நோ. இது தெரியாமல் படிக்கல. நாம இது தெரியாமல் ஓடிட்டுக்கு போயிடலாம் பெஸ்ட்டு. உங்களுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சிமா இருக்குது, சிஎம்ஏ இருக்குது, சி என்ன சிஎம்ஏ இருக்குது, ஏசிசிஏ இருக்குது. ஓகே, சிஎஃப்ஓ இருக்குது, சிஎஃப்ஏ இருக்குது, சீஃப் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் இருக்குது. இப்படி நிறைய மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. சிஎம்ஏ ஃபாரின் இருக்குது, யூஎஸ்ஏ இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் என்ன டிஎஸ்எஸ்? ஏன் நாங்கள் சார்ட்டர்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்? உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கேட்டால் சார்ட்டர்ட் என்ன பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன் வாட்ஸ் அ ரீசன்? ஓகே, இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது இது தானே. இன்றைக்கி படிக்க போகிறோம் இந்த இந்த இது சம்மந்தமாக தான் படிக்க போகிறோம். ஆனால் பெர்ஃபெக்டான ஆன்சர் யாரும் சொல்லலை. ஓகே, இப்போ ஓல்ட் பேஜில் படித்தாக்கள், பழைய பேஜில் படித்தாக்களும் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். அதாவது அதுக்கு முந்தின சிஏ ஒடிட் ஃபார்மில் வரும். ஓகே, ஒடிட் பெர்ஃபெக்டான ஆன்சர் இல்லை. ஒவ்வொரு கோர்ஸ்டையும் குவாலிஃபிகேஷனும் வேறு வேறு சார். இல்லை, ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனும் உண்டு தான், எல்லா குவாலிஃபிகேஷனும் உண்டு தான். ஏண்டா எல்லாம் அக்கௌண்டிங் ரிலேட்டட் தான். ஓகே ஓகே, நீ பெர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கல, பட் நான் சொல்கிறேன். நான் சொல்லிட்டா ஓகேன்னு சொன்னால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் சொல்லிட்டான்னு சொன்னேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு பிறகு டிஸ்டன்ஸ் உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க. உங்களோட ஜூனியர் கேட்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சு செல்லணும் இல்லையா? நம்ம இவ்வளோ ஏ லெவல் காமர்ஸ் ஸ்ட்ரீம் படித்து நம்மளோட ஃபீல்டு இவ்வளோலாம் படித்து வந்துட்டு அப்டேட்டி தேர்ட் லெவல்லாம் செஞ்சு இது வரங்காட்டிலும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறேன்டா எவ்வளோ கவலையான விஷயம். யோசிச்சு பாருங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் யாருமே எங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுறல. உங்களுக்கு எனக்கும் உங்களை மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். அதாவது ஆஃப்டர் ஏ லெவல் எனக்கும் தெரியாது. ஓகே, யாருமே சொல்லி தரதுக்கும் இல்லை. ஓகே ஓகே, மேஜர் டிஃப்ரெண்ட் மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்ன டிஃப்ரென்ஸ்? இலங்கையை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா பொறுத்தவரைமா, ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, எஸ்பெஷலி ஏசியன் கண்ட்ரி இல்லையா? ஏஷியன் கண்ட்ரிஸை தவிர அந்த கண்ட்ரியில் தான் இந்த இது ஒன்று இருக்குது. நான் மற்ற நாடுகளில் கல்ஃப் அடுத்த கண்ட்ரிகளை பற்றி நான் கடைசி சொல்கிறேன். கடைசி என்னென்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? இதுக்கு பின்னால் இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லித்தரேன் நான். ஓகே, டிஃப்ரென்ஸ் முதலாவது புரிஞ்சுக்கொள்ளுங்க. இலங்கையில் இல்லாட்டி இந்தியாவில், பாகிஸ்தானில், சரியா, கணக்காய்வாளர் ஆக அல்லது ஆடிட் ரிப்போர்ட்ல சைன் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ஆடிட்டிங் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா டிஃபரன்ஸ்? ஆடிட்டிங் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல சைன் வைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு சொன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்ட். நீங்க சிமா முடிச்சாலும் சரி, ஏசிசிஏ முடிச்சாலும் சரி, சிஎம்ஏ முடிச்சாலுமான்னு நீங்க ஆஸ் அ ஆடிட்டராக, கணக்காய்வாளராக சைன் வைக்க முடியாது. இப்ப விளங்கிட்டா? சிஏக்கும் சிமாக்கும் ஏசிசிஏக்கும் சிஎம்ஏக்கும் அக்கௌண்டிங் டிகிரிக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணிட்டா. இலங்கட சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சட்டம் லோ. இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு சொல்லி தரணும். இலங்கட சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கணக்காய்வாளர் அறிக்கை அல்லது கணக்கு ஆடிட் ரிப்போர்ட்ல சைன் வைக்கிறதுக்குரிய ஒரே ஒரு அதிகாரமுடைய நபர் யார் என்று சொன்னால் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். விளங்கிச்சா? இப்ப ஏன் சார்ட்டர்டுக்கு மதிப்பெண் சொல்லி வழங்கிட்டா? இப்ப ஏன் இப்ப உங்களுக்கு இவ்வளவு நாள் படிச்சு இப்ப சார்ட்டர்ட் தான் பெருசு பெருசு நினைச்சு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் ஏன் பெருசு உங்களுக்கு தெரியும்? இப்ப வழங்கிட்டா? ஆடிட் ரிப்போர்ட்ல சைன் வைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருமான்? சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். வேற யாருமே வைக்க முடியாது. இந்த நீங்க சிமா முடிச்சாலும் சரி, ஏசிசிஏ முடிச்சாலும், சிஎம்ஏ முடிச்சாலும், அல்லது டிகிரி அக்கவுண்டிங் பிகாம் பிபிஏ முடிச்சாலும் சைன் வைக்க முடியாது. ஓகே, அப்ப என்னத்துக்கு சார் சிமா ஏசிசிஏ சிஏ எல்லாம் முடிக்கணும் சார்? ஓகே, அக்கவுண்டனாக நீங்க தொழில் படலாம். ஓகே, அக்கவுண்டனாக நீங்க சிஏ முடிச்சா, சார்ட்டர்ட் முடிச்சாலும் சரி. இப்போ ஒரு ஆள் சொல்லியிருந்தார் ஆடிட்ல, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிச்சு ஆடிட்டுக்கு போகலாம்னு ஒரு ஸ்டூடெண்ட் நோட் பண்ணியிருந்தீங்க. ஓகே டிஸ்டன்ஸ், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் முடிச்சா ஆடிட்டர் மட்டும் இல்லை, அக்கவுண்டனாகவும் நீங்க ஒர்க் பண்ணலாம். சிஎம்ஏ முடிச்சாலும் அக்கவுண்டனாக ஒர்க் பண்ணலாம். ஏசிசிஏ முடிச்சாலும் அக்கவுண்டனாக ஒர்க் பண்ணலாம். சிஎம்ஏ முடிச்சாலும் அக்கவுண்டனாக ஒர்க் பண்ணலாம்.
டிகிரி முடித்தாலும் அக்கௌண்டனாக ஒர்க் பண்ணலாம். அக்கௌண்டனாக சைன் வைக்கலாம், சைன் வைக்கலாம், உங்களுக்கு சைன் வைக்கிற அதிகாரம் கிடைக்கும். பட் ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல சைன் வைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு இங்க? யாருக்கு டிஃபரன்ஸ்? சிஏக்கு இருக்குது. இப்போ தெளிவு கிடைச்சிட்டா உங்களுக்கு எல்லாரும். இந்த கோர்சஸுக்கு இடையிலான டிஃப்ரெண்ட் விளங்கிட்டா இப்போ. இப்போ ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஸ்ரீலங்கா ஆடிட் ரிப்போர்ட்ல சேமிக்கலாமா? இல்லை. இலங்கை சட்டம் சொல்லுது இலங்கை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சரி, இதே மாதிரி தான் பாகிஸ்தானில், இந்தியாவில், சரியா, பங்களாதேஷ் அப்படி எல்லாம் இருக்கு. பட் கல்ஃப் கண்ட்ரியில் அப்படி இல்லை. கல்ஃப் கண்ட்ரில அப்படி இல்லை, யூஎஸ்ஏல அப்படி இல்லை, யூகேல அப்படி இல்லை. இங்கே தானே அந்த பிரச்சனை. அது ஏனுங்கிறதை நான் சொல்கிறேன், பின்னுக்கு சொல்கிறேன். சரியா, நம்ம கடைசி அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்தப்பறம் நம்ம அதுக்கு வருவோம், என்னதுக்கு ரீசனுக்கு வரணும். விளங்கிட்டா? இப்போ விளங்கிட்டா? மேஜர் டிஃப்ரெண்ட் விளங்கிட்டா? எஸ்ங்கிறார்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ், எனக்கு விளங்கிட்டு சார் சொல்கிறாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எஸ். இதுக்கப்புறம் யார் கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, இதான் விஷயம் தம்பி, இங்கே வாங்க, சார்ட்டர்ட் அண்டா இதான், மற்ற கோர்சஸ் எல்லாம் இதான். இதுக்குள்ள என்ன இருக்குது, நம்ம டீப்பாக போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நமக்கு சிலபஸ் நிறைய விஷயங்கள் முடிக்கணும், நம்ம அதுக்கு போவோம். ஓகே, இப்போ நான் சார் சொல்லி தந்துட்டாரு. இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் ஆடிட்டராக சைன் வைக்கலாம். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ படிக்க போகிற சப்ஜெக்ட் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்போ. படிக்க போகிற சப்ஜெக்ட் என்ன? என்ன சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறது? ஆடிட்டிங். அப்போ யார் வேலையை படிக்க போகிறோம் நாங்கள் இந்த சப்ஜெக்டில்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலையை படிக்க போகிறோம். നമ്മുടെ കൊമേഴ്സ് സ്ട്രീമിலேயே ஆக உச்சமான பதவி என்ன? ஆக உச்சம் எங்க டாப் என்ன? ஆக ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன? எங்கட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவன் என்ன செய்வான், எப்படி வேலை செய்வான் படிக்க போறோம் நம்ம. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்கிறவன் எப்படி வேலை செய்கிறான், இதை படிக்க தான் இந்த ஆடிட்டிங் சப்ஜெக்ட் இருக்கு. முதலாவது டியூஷன்ஸ் நீங்கள் வேற இடத்த கிளாஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் எடுத்தடுப்புலேயே வணிக சூழல் படித்து தருவாங்க. இல்லாட்டி யூனிட் 1, ஐ ஃபோகட், ஓகே, யூனிட் 1ல் வணிக சூழல் நினைக்கிறேன், இல்லாட்டி வணிக அமைப்புகள் பற்றி படித்து தருவாங்க. இதை நீங்கள் ஓ லெவலில் படித்து, ஏ லெவலில் படித்து, டபிள்யூடியில் படித்து, லெவல் 1ல் படித்து, லெவல் 2ல் படித்து, லெவல் யூனிவர்சிட்டிலையும் படித்து, வேற எங்கெங்கெல்லாம் படித்து, கடைசியாக நானும் இங்கே வந்து எடுப்புற முதல் கிளாஸில் வந்து வாங்க பிள்ளைங்க இங்கே வணிக சூழலை படிங்கன்னு நான் என்ன செய்வேன்? இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் நூலையும் பேசிடுவேன். என்ன நோ, நம்ம அப்படி படிக்க போகிறது கிடையாது. முதலாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறேன்னா ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் பார்க்க டியூஷன்ஸ். ஏன் இதை படிக்கணும், நான் என்னத்துக்காக படிக்கணும்? நான் நோட்ஸை பாடமாகிறதுக்கு நான் இங்கே வரல. தெளிவாக புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் அ ஹை எஜுகேஷன். வி ஆர் நாட் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, நீங்கள் ஸ்கூல் மேபி ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்க, ஓகே. பட் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் த ப்ரொஃபீஷனல்ஸ். ஓகே, ஒரு 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 ஹை எஜுகேஷன் நாங்கள் படிக்கிறோம்ங்கிறது நோக்கத்துக்கு வரணும். ஸோ இங்கே வந்துக்கிட்டு நான் ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ தான் என்ன செய்வோம், உங்களுக்கு கடைசி வர அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கடைசி வரை படிப்பேன். ஓகே, ஸோ ஏன் படிக்க போகிறோம் இந்த சப்ஜெக்ட்? இப்போ ஆடிட்டிங் சப்ஜெக்ட் என்னது படிக்க போகிறோம்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலை எங்களை படிக்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். இப்போ இந்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் ஒரு கிளாஸுக்கு வாரீங்கன்னு சொன்னால், இந்த இன்னைக்கு நான் வந்த கிளாஸ் எஃபெக்டிவ் இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னு சொன்னால், இந்த கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம், எனக்கு நாலேஜ் கூடியிருந்தா இந்த கிளாஸ் எஃபெக்டிவ். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண போகிற நாலேஜ் கூடலன்னா எஃபெக்டிவ் இல்லை. ஓகே, டிஸ்டன்ஸ் இந்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு ஆடிட்டிங்கிற சப்ஜெக்டை பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்க்குற விதம் இப்போ மாறிக்குமா மாறலையா சொல்லுங்கள். சாட் பாக்ஸில் போடுங்க, சாட் பாக்ஸில் போடுங்க, சாட் பாக்ஸில் போடுங்க. நான் ஸ்பீடாக பேசணும்னு சொன்னால் சொல்லுங்கள், ஸ்பீடாக பேசுகிறீங்க சார், கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்கன்னு சொல்லி. ஓகே, நிறைய பேர் சம் டைம் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. சாட் பாக்ஸில் போடுங்கம்மா, எல்லாரும் போடுங்க. ஓகே தான். ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வேலையை படிக்க போகிறோம். இன்னொரு கொஷனோட நம்ம இந்த விஷயம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ஓகே, ஒரு கொஷின் உங்களுக்கு வரணும். இப்போ எப்படி இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா ஆகுது? இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சீமா ஐசிசி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகுவது எவ்வாறு சொல்லுங்க, அதை பற்றி அது தெரியும். ஐ நோ ஹவு டு பிகம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட். செட் பாக்ஸில் போடுங்க, அவன் எப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலாம். ஓகே, ஒரு ஆளுக்கு தெரியுமா? சரி, தெரியுமாண்டா எப்படி தெரியும்னு சொல்லுங்க. இப்போ சும்மா எல்லாருக்கும் தெரியும்னு போடுவேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணுவேன். நான் சொல்கிறேன் எப்படி யார் சார்ட்டர்ட் அக்கௌண்ட். What are the criteria you should be completed? What are the criteria you should be completed?
What are the criteria you should be completed? How to become a chartered accountant? Dear students, you are the commerce stream. நீங்கள் commerce stream students இல்லையா? ஓகே, நீங்கள் ஏ லெவல் படிச்சீங்க, டபிள்யூடி படிச்சீங்க, இவ்வளோ தூரம் படிச்சீங்க, நீங்கள் இவ்வளோலாம் போகிறீங்க, அடுத்தது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒருத்தன் பாரு ஸ்கூல் இப்போ ஃபஸ்ட் இயர் வருவான் வந்து நானா ராத்தா ராத்தா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா என்ன எப்படி ஆகுறனுக்கு அப்போ தம்பி தெரியாது தம்பி. நான் இப்போ எனக்கு 22 வயசு 23 வயசு. நான் இப்போ ஏழு முடிச்சிட்டேன். 3 வருஷம் படிச்சதானே என்னென்ன எப்படி ஆகுதுலாம் தெரியா. நான் டபிள்யூடி முடிச்சிட்டேன், நீ தெரியான்னு சொல்லலாமா? ஓகே, எக்ஸாம் ஆடிட் ட்ரைனிங், சிஏ 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணணும், ஆடிட் ஃபார்மில் 3 இயர்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும். ஓகே 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 பார் சில ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருக்கீங்க. ஓகே, ஹவு டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அடிஷன்ஸ். சார்ட்டர்ட்ல மொத்தம் 4 லெவல் இருக்குது. சில ஆக்கள் 3 லெவல்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் லெவல் 1 2 இருக்கும் இல்லையா, அப்படின்ட்டு இருக்கு. சரியா? ஓகே, சார்ட்டர்ட்ல 4 லெவல்ஸ் இருக்கு அடிஷன்ஸ். 4 இப்போ சில ஆக்கள் 3ன்னு சொல்லுவாங்க. அது 3 2 2 பிஸ்னஸ் லெவல் 1 2 வச்சு பிஸ்னஸ் லெவல் மட்டும் சொல்லுவாங்க. ஓகே, உதாரணத்துக்கு. சரியா? ஓகே, உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன். ஓகே, 3 லெவல்ஸ் இருக்கு. இந்த 3 லெவலோட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்ன? சும்மா அடிச்சு உன்னை காட்டுறா நீங்க. நீங்க சும்மா டிகிரி சர்டிஃபிகேட் அடிச்சு சும்மா ஒரு கம்பெனியில் ஒரு கடையில் விளைஞ்சு போட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறியா? இல்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்டனுக்கு கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ்? சார்ட்டர்ட் அக்கௌண்டனுக்கு கீழே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னோம், அவருக்கு அவர சூப்பர்வைசருக்கு கீழே நாங்கள் 3 இயர்ஸ் என்ன செய்யணும்? நாங்கள் 3 இயர்ஸ் என்ன செய்யணும்? ஆ, கம்பல்சரியாக நீங்க அவருக்குள்ள வேலை செஞ்சு வைவா முடிக்கணும். வைவா காட்டணும். வைவாவில் நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேள்வி பதில் சொல்லணும். அப்படி சொல்லி முடிச்சாதான் நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். இப்ப புரிஞ்சுச்சா? ஹவு டு பி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இப்போ இப்போ கொழும்புல இப்போ நிறைய பேர் இப்போ இந்த கிளாஸ்ல எத்தனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஸ்டில் ஸ்டில் 10,500 10,200 கொடுப்பேன். இப்போ இருக்கிற எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு மாசம் இது இந்த இதுக்குள்ள வேலை செய்யறது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, சரியா? சில ஆட்கள் போட்டிக்கிறீங்க ஆடிட் ட்ரைனிங் போகணும்னு சொல்லி போட்டிக்கிறீங்க. ஆடிட் ட்ரைனிங் இல்லை, நான் சொல்ல வரேன். ஓகே, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ல ட்ரைனிங்காக பண்ணால் சரி. சரியா? ஓகே, ஆடிட் ட்ரைனிங் இல்லை, என் ஆடிட் ட்ரைனிங் நீங்கள் கவர் பண்ணலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ல ட்ரைனிங் கவர் பண்ணலாம். பட் அதில் ஆடிட் பார்ட்டும் வரணும், பர்சன்டேஜ் ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ஓகே, இப்படி முடிச்சா தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் என்னங்கிறது நான் அவர்கிட்ட சொல்லி வருது. ஓகே, என்ன பிரச்சனை டிஸ்டன்ஸ்? நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட யூனிவர்சிட்டிஸ் வந்துக்கிட்டு கொழும்புக்கு அண்டிய பகுதியில் இருந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கு நியரஸ்ட் பிளேஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸி இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கான 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கவர் பண்ணுறது. இப்போ ஈஸ்டர்ன், ஜஃப்னா, இல்லாட்டி கண்டி, இல்லாட்டி என்ன சதர்ன் சைட்ல இருந்து இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களோட யூனிவர்சிட்டி அமையமாக இருந்தால் இங்கே வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிகள் கிடையாது. இங்கே வந்துட்டு பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிடையாது. நீங்கள் உங்களோட டிகிரியை முடிச்செடுக்கிறக்குள்ளேயே என்ன செஞ்சிடும்? 4 வருஷம் போயிடும். 4 வருஷம் உங்களுக்கு 20 வயசு 24 வயசு 25 வயசு ஆயிடும். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சார்ட்டர்ல என்ன செய்வீங்க? சார்ட்டர் 3rd லெவல் செய்யணும்னு சொன்ன டியூஷன்ஸ் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிருக்கணுமா, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிருக்கணும். அப்போ தான் தேர்ட் லெவலுக்கு போகலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இப்போ என்ன செஞ்சிருப்பீங்கன்னா, நீங்கள் லெவல் 1 கோஆப்ரேட் லெவல் முடிச்சிருப்பீங்க. பட் ப்ராப்ளம், நீங்கள் உங்களோட யூனிவர்சிட்டிஸ் உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனால நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கவர் பண்ண விட்டுருப்பீங்க. ஸோ 25 வயசுக்கு பிறகு 10,000 ரூபாய்க்கு 10,500 வேலை செய்யலாமா? 10,000 10,500 வேலை செய்ய இயலாது. ஸோ அந்த 3 இயர்ஸ் இல்லாதால ஸ்ட்ராட்டஜிக் அக்கவுண்டிங் லெவல் செய்ய முடியாமல் போகலாம். ஓகே தானே? இதில் நிறைய டஃப்பான விஷயங்கள் இருக்குது. சும்மா சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி வரேன் நான். ஓகே ஓகே ஆனாலும் சார்ட்டர்ட் வந்துட்டு 2 விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் லெவல் 1 and 2 முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுவீங்கன்னு சொன்னால் என்ன சர்டிஃபைட் பிஸ்னஸ் சர்டிஃபைட் பிஸ்னஸ் அக்கௌண்டன்ட் கொண்டு தருவாங்க. சிபிஏன்னு தருவாங்க. சிபிஏன்னு தருவாங்க. சரியா? ஓகே, நீங்கள் கோஆப்ரேட் லெவலில் முடிச்சு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுவீங்கன்னு சொன்னால் எஸ்பிஐன்னு தருவாங்க. சீனியர் பிஸ்னஸ் அக்கௌண்டன்ட் இன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தருவாங்க. ஓகே, 3 வருஷம் முடிச்சு 4 லெவலையும் முடிப்பீங்கன்னு சொன்னால் மெம்பர் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தருவாங்க. சரியா? ஓகே, இப்போ இதுவும் முடிச்சாச்சு. இப்போ இதில் கிளியர், இதில் நாலேஜ் வந்துட்டான உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கப்படும். ஓகே,
சார் ஆடிட் ஃபார்ம் நான் ஆடிட் ஃபார்ம்னு சொல்லி இருக்கு. இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்குது. ஆடிட் ஃபார்ம், நான் ஆடிட் ஃபார்முக்கு நாங்கள் ஒர்க் போகிறது. அது என்ன ஆடிட் ஃபார்ம் ஒர்க்குண்டா என்ன, நான் ஆடிட் ஃபார்ம் ஒர்க்குண்டா என்ன சொல்லுங்க. நீங்கள் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ல ட்ரைனிங் கவர் பண்ணதை ரெண்டு வகையாக ட்ரைனிங்கை கவர் பண்ணலாம். ஆடிட் ஃபார்ம் ட்ரைனிங், நான் ஆடிட் ஃபார்ம் ட்ரைனிங். ஓகே, எத்தனை பேருக்கு தெரியும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ஆடிட் ஃபார்ம், ஆடிட் ஃபார்ம்லாம் தெரியும் எனக்கு. சாட் பாக்ஸில் இல்லை, ஹேண்ட் ரைஸ் பண்ண காணும். எஸ், சிஏ 2 லெவல் முடிச்சு இல்லை 1 லெவல் முடிச்சு. இப்போ நீங்கள் டபிள்யூடி முடிச்சாலே அக்கௌண்ட் ஒர்க் பண்ணலாம். ஓகே, அக்கௌண்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஆடிட் ஃபார்ம் நான் ஆடிட் ஃபார்ம் தெரியுமாங்கிறார்கள்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆடிட் ஃபார்ம் நான் ஆடிட் ஃபார்ம்ங்கிறார்கள் தெரியுமாங்கிறார்கள்? ஆடிட் ஃபார்ம் எனக்கு தெரியும், நான் ஆடிட் ஃபார்ம் எனக்கு தெரியும். அதாவது ஆடிட் ட்ரைனிங், நான் ஆடிட் ட்ரைனிங் எனக்கு தெரியும். சொல்கிறார்கள், எத்தனை நாள் தெரியும் சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ், ஹேண்ட் ரைஸ், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சாட் பாக்ஸில் போடுங்களாடி. ஓகே, புவிக்கு தெரியும். ஓகே, ஓகே, அதர்ஸ். ஓகே, ஓகே. டிஸ்டன்ஸ் ஆடிட் ஃபார்ம் ஓகே, நிறைய ஒரு ஒன்று ரெண்டு பேருக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் தெரியாண்ணே. ஓகே, லாஸ்ட் அவங்களோட கொஷனுக்கெல்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் சில டவுட்ஸ் கேட்குறீங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம அதெல்லாம் பார்ப்போமா? ஓகே, இப்போ ஆடிட் ஃபார்ம் நான் ஆடிட் ஃபார்ம் நான் சொல்லித்தரேன். இப்போ அடுத்த கேட்பான். ஓகே, 3 இயர்ஸ் வந்துட்டு அவங்களை அவங்களோட ஜூனியர் படியும் வந்து கேட்பான். ஓகே, அது இப்போ A-level ஜாயின் ஆகிற படியும் வந்து கேட்பான். ஓகே, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படி தான். ஓகே, எல்லாம் ஓகே. 3 இயர்ஸ் ட்ரைனிங்னு சொல்கிறீங்க. அதில் அந்த நான் ஆடிட் ஃபார்ம் ட்ரைனிங் போகிறேன்னு சொல்லி இருக்குது. அது அப்படி இந்த என்னன்னு கேட்பான். இப்போ இதுக்கும் பதில் தெரியாமல் டபிள்யூடி முடிக்கக்குள்ள என்ன செய்யல, அது இருக்கல இல்லை. அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், பதில் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் அதையும் சொல்லித்தரேன். ஓகே, ஆடிட் ஃபார்ம் என்ன, நான் ஆடிட் ஃபார்ம் என்ன? ஓகே, டிஸ்டன்ஸ் நான் ஆடிட் ஃபார்ம் சொன்னா, நான் ஆடிட் ஃபார்ம் சொன்னா இப்போ நீங்கள் டபிள்யூடி வச்சுக்கொண்டு இல்லாட்டி அவங்க டிகிரி வச்சுக்கொண்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுக்கொண்டு யூனிலீவர் கம்பெனிக்கு அக்கௌண்ட் செய்ய போறீங்க. இந்த கேர்ள் இருக்கா பாருங்க. அந்த கேர்ள் என்ன செய்யறான்னு சொன்னா யூனிலீவர் கம்பெனிக்கு அக்கௌண்ட் ஒர்க் பண்றேன். இல்லாட்டி கேஎஃப்சி கம்பெனிக்கு அக்கௌண்ட் ஒர்க் பண்றான். ஏதாவது ஒரு கம்பெனிக்கு அக்கௌண்ட் ஒர்க் பண்றீங்க. ஓகே, இது என்ன சொல்லுவாங்க? நான் ஆடிட் ஃபர்ம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு அக்கௌண்ட் ஒர்க் பண்ற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்குள்ள யூனிலீவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கா, அவனுக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க? அக்கௌண்ட்னா நீங்க ஒர்க் பண்ணி உங்களோட ஆர்டிகளை கவர் பண்றீங்க, அதாவது ட்ரைனிங்கை கவர் பண்றீங்க என்று சொன்னா அதை சொல்லுவாங்க நான் ஆடிட் ஃபர்ம்னு சொல்லுவாங்க. கேஎஃப்சியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவருக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இதையும் சொல்லுவாங்க என்ன, நான் ஆடிட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? இப்போ ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வேலை செய்கிறீங்க, இல்லை அடி லங்கா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்க, அக்கௌண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அக்கௌண்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ஆப்ரேஷன் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் நீங்கள் ஒரு கணக்காளராக அக்கௌண்டனாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா? இந்த டிஸ்டன்ஸ், அதுக்கு பேர் என்ன டிஸ்டன்ஸ்? நான் ஆடிட் ஃபார்ம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஆடிட் ஃபார்ம்னு சொன்னா ஆடிட் ஃபார்ம் அண்ட் அனலிட்டிஷன்ஸ். ஓகே, ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா ஓகே. இன்டர்னல் ஆடிட்லாம் நான் ஆடிட் ஃபார்ம் தான். ஓகே, அது இப்போ தான் அதுக்கு யூனிலிவர் கம்பெனியில் இன்டர்னல் ஆடிட்டர் ஒர்க் பண்ணுறது சரியா? அது ஓகே. ஓகே, அது நான் பார்ப்போம். அது தனி சப்ஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் படிப்போம் நான். ஓகே, இப்போ ஆடிட் ஃபார்ம் அண்ட் அனலிட்டிஷன்ஸ். இப்போ இந்த எக்ஸ்ங்கிற நபர் இந்த இருக்கிற இல்லையா, இந்த நபர் வந்துக்கிட்டு என்ன செய்வார்? அடிஷன்ஸ் 1 மினிட். இந்த நபர் வந்துக்கிட்டு இந்த நபர் யூனிலீவரில் செஞ்ச அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியா செஞ்சிருக்கீங்களா? சரியா? கேஎஃப்சியில் இருக்கிற என்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியா செஞ்சிருக்காங்களா? ஓகே, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் செஞ்ச அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியா செஞ்சிருக்காங்களா? ஓகே, அதே மாதிரி என்ன லங்கா ஹாஸ்பிட்டலில் செஞ்ச அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியா செஞ்சிருக்காங்களா? ஓகே, அதே மாதிரி டிஷன்ஸ் கேஎஃப்சியில் செஞ்ச அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியா செஞ்சிருக்கீங்களா என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு கம்பெனியாக போய் அந்த கம்பெனிகளை கணக்காய்வு செய்வீங்களா, அதுக்கு சொல்லுவாங்க ஆடிட் ட்ரைனிங் அல்லது ஆடிட் ஃபர்ம் ட்ரைனிங் சொல்லுவாங்க. விளங்கிச்சா? இப்ப இந்த ஆடிட் ஃபார்ம் நான் ஆடிட் ஃபார்ம் இருக்காங்க, கிளியர் இல்லாமல் இருக்குதா? யாருக்கா கிளியர் இல்லாமல் இருக்குதா? ஆடிட் ஃபார்ம் நான் ஆடிட் ஃபார்ம் விளங்கிட்டா விளங்கலையா சொல்லுங்க. ஆடிட் ஃபார்ம் நான் ஆடிட் ஃபார்ம் விளங்கிட்டா விளங்கலையா? செட் பாக்ஸில் போடுங்க, செட் பாக்ஸ் போடுங்க டீசன்ஸ்.
எஸ் ஐ அண்டர்ஸ்டுட் இல்லாட்டி நீங்கள் விளங்கலாம் சொன்னால் திரும்பி விளங்கப்படுது இன்னொரு உதாரணத்தோடு. ஓகே. இப்போ அடுத்த கேள்வி உங்களோட 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 உங்களுடைய சாரி ஒன் மினிட். ஓகே. உங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அந்த உங்களுடைய அல்லது அந்த ஜூனியர் வந்துட்டு ஒரு அடுத்த கேள்வி கேட்குறான். ஓகே. ஒன் மோ. ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன விளங்கப்படுத்துகிறான்னு சொல்லி. ஓகே. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. எக்ஸ், ஒய், ஜெட், டபிள்யூ என்று 4 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. இவன் வந்துக்கிட்டு யூனிலிவரில் அக்கௌண்டனாக வேலை செய்கிறான். சரியா? மற்ற வைங்கிற ஃப்ரெண்ட் வந்துக்கிட்டு அக்கௌண்டனாக கேஎஃப்சியில் வேலை செய்கிறான். ஜெட்டுங்கிற அக்கௌண்டனாக என்ன செய்கிறா? ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வேலை செய்கிறா. டபிள்யூங்கிற என்ன செய்கிறா? லங்கா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறான். ஓகே. இப்போ இவர் யாருன்னு சொன்னால் இந்த கம்பெனியில் மட்டும்தான் அக்கௌண்ட் இருப்பார். பட் ஒடிட்டருங்கிற என்ன செய்வான்னு சொன்ன டியூஷன்ஸ் இவருக்கு ஒரு 3 months போவான். இந்த கம்பெனி போவான். இவருக்கு போய் இவர் செஞ்ச அக்கௌண்ட்ஸ்லாம் சரியாக செஞ்சிக்கா பிள்ளையா செஞ்சிக்கான்னு பார்ப்பான். 3 months முடிச்சிடுவான். முடிச்சு போட்டு ஓகே இவர் சரியாக செஞ்சிக்க பிள்ளையா செஞ்சு ரிப்போர்ட் கொடுத்து வந்துடுவான். திரும்பி என்ன செய்வான்? அடுத்த 3 monthsக்கு அடுத்த கேஎஃப்சிங்கிற கம்பெனிக்கு போவான். அங்கே போய் இவர் செஞ்சுக்கிற அக்கௌண்ட்ஸ்லாம் சரியாக பிள்ளையா இருக்கான்னு பார்ப்பான். பார்த்துட்டு ஓகே இவங்களோட அக்கௌண்ட் சரியாங்கிறத ரிப்போர்ட் கொடுப்பார். ஓகே. அதே மாதிரி டியூஷன்ஸ் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கு போய் நீங்கள் என்ன செய்கிற அவங்களோட அக்கௌண்ட்ஸ்லாம் சரியாயிக்கன்னு பார்க்குறது. இது சொல்கிறது என்னது? ஆடிட் ஃபார்ம். விளங்கிட்டா? இப்போ விளங்கிட்டா? இப்போ இவர் சொல்லுவாங்க என்ன? ஆடிட் ஃபார்ம் அல்லது ஆடிட் ட்ரெயினி. இவங்களை யாருன்னு? நான் ஆடிட் ட்ரெயினி, அதாவது அக்கௌண்டனாக ஒர்க் பண்ணுறாக்கள். ஆடிட் தவிர்ந்த விஷயங்களில் ஒர்க் பண்ணுறாக்கள். ஆடிட் தவிர்ந்தவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? எக்ஸாம்பிள் இன்டர்னல் ஆடிட்டில் கூட ஒர்க் பண்ணலாம். பிஸ்னஸ் அனலிஸ்டாக கூட ஒர்க் பண்ணலாம். சரியா? எப்படியும் ஒர்க் பண்ணலாம் நீங்கள். ஓகே. ஸோ அடுத்த உங்களோட ஸ்டூடெண்ட் கேட்பான், அந்த ஜூனியர் கேட்பான், சரி இந்த ஆடிட் ட்ரைனிங்கில் இந்த பிக் ஃபோர்னு எல்லாம் ChatGPTல காட்டிச்சு. பிக் ஃபோருக்கு போய் ஆடிட் பண்ணு அப்படிலாம் காட்டிச்சு. ஜெமினியில் சொல்லிச்சு. பிக் ஃபோர், ChatGPT, ஜெமினி எல்லாம் இப்படி சொல்லுது. அந்த பிக் ஃபோன்டா என்ன எனக்கு கொஞ்சம் விளங்குது இல்லை, அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன்னு சொல்லுவாங்க. ஓகே. எத்தனை பேருக்கு தெரியும் பிக் ஃபோர் பற்றி தெரியும்? பிக் ஃபோரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? பிக் ஃபோரை பற்றி எப்படி தெரியும்? ஓகே. 2 பேருக்கு தெரியும். ஓகே. 2 பேருக்கு தெரியும். ஓகே. சொல்கிறேன். பிக் ஃபோன் தான் என்னென்னு சொல்கிறேன். ஓகே. பிக் ஃபோங்கிறது இந்த ஆடிட் கம்பெனி இருக்கு இல்லையா? அந்த தம்பி வேலை செஞ்சார் இல்லையா ஆடிட் கம்பெனி? ஆ இந்த ஆடிட் கம்பெனியில் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் காணப்படுகின்ற இந்த இன்டர்நேஷனல் கம்பெனி. இவங்க பாப்புலரான ஒரு கம்பெனி. இவங்க தான் அந்த ஆடிட்டில் வந்துக்கிட்டு இந்த 4 கம்பெனி தான் மேஜர் பாப்புலர் கம்பெனி. ஓகே. இப்போ இதுதான் அதுக்கு டிசிஷன்ஸ். அதில் ஒரு கம்பெனி தான் கேபிஎம்ஜி, பிடபிள்யூசி, டிலாய்ட், இஒய். இப்போ இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இந்த சார்ட் அக்கௌண்ட் நான் விரும்புகிறாங்க இல்லையா? இவங்க நிறைய பேருக்கு ஒரு பிக் ட்ரீமாக இருக்கும். சரியா? எங்களுக்கும் பிக் ட்ரீமாக இருக்கும். ஒரு கேபிஎம்ஜியில், இஒயில், டிலாய்ட்டில், பிடபிள்யூசியில் நம்ம போய் ஒரு அக்கௌண்ட்னா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஏன்னு சொன்னால் ஏன்னு சொல்கிறேன் நான், ஒரு 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 நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் 2 ரீசன் இருக்குது டீசன்ஸ். ஒன்று வந்துக்கிட்டு இந்த கம்பெனிகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது. இப்போ இந்தியாவிலையும் இருக்குது, ஸ்ரீலங்காவிலையும் இருக்குது, கல்ஃப்லையும் இருக்குது, யூஎஸ்ஏலையும் இருக்குது, யூகேலையும் இருக்குது. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இதே பேரில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்களாக இருந்தால், ஒரு ஆடிட்டராக ஒர்க் பண்ணுவீங்க இருந்தால், ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கவர் பண்ணப்படும் யோசிச்சு பாருங்க. ஆப்போம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கவர் பண்ணப்படும்? சவுதிக்கு போனாலும் சரி, கட்டாருக்கு போனாலும் சரி, துபாய்க்கு போனாலும் சரி, யூஎஸ்ஏக்கு போனாலும் சரி, யூகேக்கு போனாலும் சரி, இல்லாட்டி எத்தியோப்பியாக்கு போனாலும் சரி, நீங்கள் அதே கம்பெனி அந்த நாட்டில் இருக்கிறதால அப்போ நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? ஒரு வெல் ரெக்கக்னைஸ்ட் எம்ப்ளாயியாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மேலுக்கு இருக்கும். ஏன்டா இதே கம்பெனி இருக்குதுங்கிறதால, ட்ரஸ்டட் கம்பெனிங்கிறதால இல்லையா? உங்களோட இப்போ உதாரணம் நீங்கள் கல்ஃபுக்கு போனீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா எக்ஸ்பீரியன்ஸ் கணக்கில் எடுக்க மாட்டான். ஃப்ரெஷர்னு சொல்லுவான். நீங்கள் ஸ்ரீலங்கா 2 வருஷம் விளைஞ்சது. பட் நீங்கள் கேபிஎம்ஜியில் டிலோட்டில் ஒர்க் பண்ணிட்டு போகல என்ன செய்வான்? ஓகே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அங்கே கேபிஎம்ஜியில் என்ன செய்வாங்க? கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. பட் கேபிஎம்ஜி, இஒய், டிலோய்ட் மட்டும் தான் சார் ஆடிட் கம்பெனிகளா? வேறு கம்பெனிகள் இல்லையான்னு கேட்டால் இல்லை. நிறைய பேர் நிறைய சின்ன சின்ன கம்பெனி இருக்குது. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் உருவாக்குற எல்லாருமே ஒரு சின்ன சின்ன அக்கௌண்ட் கம்பெனி அந்த ஆடிட் கம்பெனியில் உருவாக்குவாங்க. ஆடிட் ஃபேர்மில் உருவாக்குவாங்க. கம்பெனியில் ஆடிட் ஃபேர்மில். பட் அவங்க வந்துட்டு ஒரு சம்பளம் ஒரு 20,000, 20,000, 30,000 நீங்கள் என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டுக்கு போய் எடுக்கலாம். போக என்ன செய்யலாம்? ஒரு 2-3 வருஷம் போகல 1 லட்சம் 2 லட்சம் எடுக்கிற இதாக நீங்கள் மாறலாம். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலை செய்கிறான் ஒரு சின்ன ஆடிட் ஃபேர்மில். இன்னும் அவன் என்ன சாப்பிட்ற நீங்கள் மறந்துட்டு
டபிள்யூல ஒரே ஒரு சப்ஜெக்ட் பாஸ் ஆகணும், இன்னொரு சப்ஜெக்ட் தேர்ட்ல ஒரே சப்ஜெக்ட் இருக்கு. சரியா? இப்போ அவன் 2 லட்சம் கொழும்புல ஆடிட்ல ஒர்க் பண்ணிட்டான், 2 லட்சம் எடுத்துட்டு இருக்கேன் சம்பளம். ஃபர்ஸ்ட் போனால் 10,000 சம்பளம், 15,000 சம்பளத்தில் 20,000 சம்பளத்தில் தான் போனேன் ஒரு சின்ன ஆடிட் ஃபார்ம். அதாவது இது இந்த பிக் ஃபோர்ல வேற ஒரு கம்பெனி. ஸோ அவன் பர்ஃபார்மன்ஸை காட்டணுன்னே அடுத்தடுத்த கூடி கூட்டி 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 சம்பளம் கூடி இப்போ 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தை வேலை செய்கிறார். பட் இன்னும் அவர் என்ன செய்யலை, ஸ்டில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் முடிக்கல. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான் இருக்கணும், முடிக்கல, டைம் இல்லை அவனுக்கு. மற்றது மற்ற கோர்சஸ் செய்யறதுக்கும் சரிக்கு டைம் இல்லை, அந்த அளவுக்கு அவன் பிஸி ஆகிட்டான். ஆனால் பட் சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டு, பட் இன்னும் சேலரி கூட்டி தரதுக்கு டபிள்யூடி முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைம் இல்லாமல் இருக்கு. பட் இந்த மாதிரி 4 கம்பெனிக்கு போனீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னேன். இந்த 4 கம்பெனியில் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் விளைஞ்சாலும் உங்களை உங்களை நீங்கள் கொஞ்சம் மேலுக்கு போகிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், வெரி வெரி டஃப்பாக இருக்கும். உங்களோட சேலரி கூடுறதும் வெரி டஃப்பாக இருக்கும். ஒரு 10,000 15,000 கூட சம்பளம் இருந்துட்டே இருக்கும் ஒரு 2 3 4 வருஷத்துக்கு. இப்போ நான் சொல்ல ஃப்ரெண்ட் ஒரு 2 3 வருஷத்துலேயே நெஞ்சிட்டான் ஒரு 50,000 60,000 ஒவ்வொரு வருஷம் கூடி 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 இப்போ 2 லட்சத்துக்கிட்டே இயரில் இயரில் ஒரு தடவை என்ன செய்யறான், மால்டீஸுக்கு போயிட்டு வரான், கம்பெனியில் அனுப்புறாங்க, அவரை என்ஜாய்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனியில் என்ன நடக்கும்னு சொன்னால், பட் உங்களுடைய இப்போ அந்த ஃப்ரெண்ட் எடுத்து போனீங்கன்னா அவன் சிவியில் போட்டிக்கிறான், ஆடிட் ட்ரைனியாக போட்டிப்பான், ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிப்பான். பட் அவன் கம்பெனி ரெகனைஸ்ட் இல்லை. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்குது, வேர்த் இருக்குது, பட் ரெகனைஸ்ட் இல்லை. பட் இந்த கம்பெனி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வேர்ல்டு வைடாக ரெகனைஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு கேள்வி, ஒரு கொஷின், அடுத்த கொஷின் நான் கேட்குறேன் உங்களுக்கு, குயிக்காக நான் முடிப்போம். ஓகே, இப்போ நான் ஆடிட் ட்ரைனிங் போகணுமா அல்லது நான் ஆடிட் ஃபார்ம் நாம் ட்ரைனிங்கு போகணுமா, எதுக்கு போகிறது பெட்டர் சொல்லுங்க, சாட் பாக்ஸில் போடுங்க. நான் நான் ஆடிட் ஃபார்ம் போடுறது நல்லமா இல்லை ஆடிட் ஃபார்ம் போடுறது நல்லமா? இன்னொரு விஷயத்தை சொல்லுங்க, நான் ஆடிட் ஃபார்ம் போனீங்கன்னு சொன்ன டிஸ்டன் உங்களுக்கு சம்பளம் வந்துக்கிட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு 40,000 50,000 கிடைக்கும். ஆடிட் ஃபார்ம் போனீங்கன்னு சொன்னால் மினிமம் 10,000 இருந்து சரியா ஒரு ஒரு 10,000 20,000, அந்த பிக் ஃபோரில் போனீங்கன்னா 10,000 கிடைக்கும், சம்டைம் அதுவும் கிடைக்காது. மற்ற கம்பெனிக்கு போனீங்கன்னா ஒரு 20,000 கிடைக்கும். இப்போ சொல்லுங்க எதுக்கு போகிறது நல்ல? ஓகே, ஆடிட் ட்ரெயின். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இப்போ உங்களோட ஜூனியர் எல்லாம் வந்து கேட்பான், இப்படி எல்லாம் இப்படி என்ன செய்கிற இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, இவங்களுக்கு நான் சொல்கிறது 2 விஷயம் தான். உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பாருங்கள். இப்போ நீங்கள் கொழும்புல இருந்துட்டு, இப்போ கொழும்பு உங்களோட ஊருன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வெளியூர்ல இருந்து வந்து கொழும்புல வாடகைக்கு எடுத்து சாப்பிட்டு உங்களோட கிளாஸுக்கு படித்து உங்களோட ஆஃபீஸுக்கு போய் வந்து சாப்பிட எல்லா செலவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் மாதம் குறைஞ்சது போகும், 1 லட்சம் to ஒரு 50,000 மேலே போகும். சரியா? அப்போ இப்படியான உங்களுக்கு இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மேசன் வேலை செஞ்சு கொண்டு டபிள்யூடி படித்தார், 2022 நினைக்கிறேன். அப்படி வசதி இல்லை, ஒரு நாளைக்கு 2,000 ரூபா 3,000 சம்பளம் எடுக்கணும் ஆடிட் ஃபார்ம்ல. நான் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சுட்டு இப்போ அவர் ஆடிட் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறார் ஆரம்பத்தில். அப்படியான கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்கிறது நான் ஆடிட் ஃபார்ம் போங்க. ஓகே, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பார்த்து ஒரு ஆடிட் ஃபார்ம் போ, உனக்கு 40,000 வரும். நீ வீட்டை கஷ்டப்படாம, வீட்டை இருக்கிறாங்கள நீ 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 கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் என்ன செய்யலாம், நீங்கள் உங்களோட ஓன் செலவில், உங்களோட சாப்பாடு செலவு, உங்களோட கம்பெனி செலவில் நீங்கள் இன்னும் 2 3 வருஷத்துக்கு நீங்கள் ஓட்டி கொள்ளலாம். அதுக்கு பிறகு நீங்கள் ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் அடுத்த ஆடிட் ஃபார்ம் நான் ஆடிட் ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு மாதம் மாதம் காசு அனுப்பக்கூடிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு 1 லட்சம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னால் ஓகே ஆடிட் ஃபார்ம் போங்க. பட் இன்டர்வியூக்கு போனீங்கன்னு சொன்னால், ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னு சொன்னால் ஓகே, இது ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு செல்லக்கூடிய அவங்களுக்குரிய ஒரு சொல்யூஷன். டிசிஷன் தான் எடுக்க முடியாது, நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். இப்போ அவங்க சொல்கிற டிசிஷன் தான். ஏன்னா நீங்கள் அடுத்த டபிள்யூடி முடிச்சுட்டு டிஎஸ்என்ஸ் நீங்கள் போகிறீங்க, இல்லாட்டி டபிள்யூடி லெவல் 3 செய்யக்குள்ளே நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ண போயிருக்கணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தவிர மற்றவங்க அப்படி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும். இவங்களுக்கான சரியான கைடன்ஸை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லையா? இப்போ நாங்கள் படிக்கல இந்த கைடன்ஸ்லாம் இல்லை, யாருமே சொல்லி தரதுக்கு இல்லை டிஎஸ்என்ஸ். பட் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதான் இந்த டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே என்ற பேரில் நாடு மாஸ்டர் ஃபைசி சேரும் உருவாக்கின நிறுவனம் தான் இந்த விஷயங்கள். ஓகே, எங்கட காலப்பகுதியில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை டிஎஸ்என்ஸ் சொல்லித்தரது. ஸோ இதெல்லாம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கிடைக்கணும், எல்லாருக்கும் டப்ளேட் இருக்கணும், அவங்களுக்கு பேக்ரவுண்டில் எல்லாருக்கும் இது கிடைக்கணுங்கிற விஷயம் தான் இது. ஓகே, இப்போ உங்களோட வீட்டை வந்துட்டு 1 லட்சம் ரூபா இல்லாட்டி 60,000 70,000 ரூபா காசு தரக்கூடிய இருக்கு என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக பயப்படாமல் ஆடிட் ஃபார்முக்கு போகலாம். இல்லை ஒரு 6 மந்த்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், கேபிஎம்ஜி ஒரு இல்லாட்டி 1 இயருக்கு பல்ல கடிச்சிட்டு என்ன செய்யலாம், ஒரு கேபிஎம்ஜி வேலையில் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் என்ன செய்கிற மறுவா நான் ஆடிட் ஃபார்மில் ஆடிட் ஃபார்மில் சின்ன ஃபார்முக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நல்ல சேலரிக்கு போகலாம். 1 லட்சம் 1,00,000 நினைச்சு இல்லையா, மற்ற ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ண இல்லையா, அது மாதிரி போகலாம். ஸோ ஐ ஹோப் இது வரங்காட்டிலும் இப்போ நம்ம என்ன சப்ஜெக்டை படிக்க போகிறோம்,
சார்ட்டர்ட் அக்கௌண்ட் என்ன இருக்குது என்ன இருக்குங்க ஒரு ஃபுல் ஐடியா இது வரங்காட்டிலும் நீங்கள் மேபி டபிள்யூடி லெவல் 3 வரை வந்திருப்பீங்க இதெல்லாம் தெரியாமல் வந்திருப்பீங்க இப்போ எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் நாலேஜ் வந்துட்டா உங்களுக்கு எஸ்ங்கிறாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சில ஆட்களுக்கு எல்லாம் பழசு இதெல்லாம் இப்போ ஒடிட்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்களும் இருப்பீங்க இல்லை நிறைய பேர் நம்ம ஒடிட்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஃபைல் ஆகுது வந்து நிறைய பேர் வந்துட்டு பாஸ் ஆகிட்டு போகிறேன் நம்முடைய இப்போ இதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு போரிங்காக இருக்கலாம் மேபி ஐ எம் ரியலி சாரி ஃபோர் பட் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா ஓகே இப்படி பேர் தானா ஒரே பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க ஓகே சில கொஷின்கள் கேட்குறீங்கம்மா நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக அதுக்கு ஆன்சர்ஸ்லாம் சொல்கிறேன்னா ஓகே ரிலேட்டட் இல்லாமல் போயிட்டு வர நமக்கு சரியா ஓகே ஃபைனலாக இப்போ வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் என்ன நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் ஒடிட் சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் ஸோ ஒடிட் சப்ஜெக்ட்ங்கிறது என்னது ஒரு கணக்காய்வாளரை பற்றி படிக்கிறது அப்போ அந்த கணக்காய்வாளராக யார் இலங்கையில் இருக்கிறது தகுதியானவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஓகே அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எப்படி ஆகுறதுங்கிறது தான் பார்த்துட்டோம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் போ ஓகே ஸோ டியர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே என்னுடைய டீச்சிங் என்னுடைய லேர்னிங் மெத்தட் எல்லாம் ஃப்ரம் தியரி டு ப்ராக்டிஸ் ஓகே இதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் ஓகே என்னுடைய பழைய ஒரு கவர்மெண்ட் இதில் வந்து ஃபோட்டோ தான் அது அதுக்கு டேட் இல்லை ஓகே 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 டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சப்ஜெக்டுக்குள்ள போவோமா ஓகே ஓகே சப்ஜெக்டில் போவோம் ஓகே இந்த ஒடிட்டை படிக்கிறதுக்கு முன்னுக்கு நமக்கு இந்த ஒடிட்டுங்கிறதுக்கு ஒரு வசனம் ஒரு 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 ஜென்ரல் டேர்ம் வேர்டு ஒன்று இருக்குது என்ன அந்த ஒடிட்டுக்கு டேர்ம் வேர்டு ஒன்று இருக்குது உறுதியளிப்பு எஸ்யூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் உறுதியளிப்புன்னு சொல்லுவாங்க ஓகே இங்கிலீஷில் சொல்லுவாங்க எஸ்யூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே இந்த 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 ஒடிட்டுக்கான உதாரணம் ஒடிட்டுண்டா என்னங்கிற டெஃபினேஷன் உதாரணம் ஓகே ஓகே அதை நான் உங்களோட ஹேண்ட் அவுட்ஸில் போட்டுக்கிறேன் சிம்பிளாக போட்டுக்கிறேன் ஓகே இது கீழே இருக்குது பாருங்க மினிட் ஓகே ஒரு தரப்பினரால் இன்னும் ஒரு தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற தகவலின் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சுதந்திரமான தொலைத்திறன் வாய்ந்த ஒரு மூன்றாம் நபரினால் அபிப்பிராயம் வழங்குவதற்கான சகல நடவடிக்கைகளையும் உறுதிப்படுத்தல் எனப்படும் இதுதான் ஆடிட்டிங் இந்த டெஃபினேஷனை நான் எப்படி யோசிச்சேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது என்னடா வந்து ஒரு டெஃபினேஷன் என்ன மாதிரி ஒரு சலிப்பா போய் இருக்கட்டும் இது இருக்கட்டும் இப்போ நான் அமைச்சுக்கலன்னா அப்படியோ இருக்கட்டும் சரி அவங்க டியூட்லேயே ஃபெஸ்ட்டுக்கு இது தான் போட்டிக்கணும் இதுக்கு முதல் நம்ம எஸ்யூரன்ஸ் என்னன்னு சொன்னால் நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஓகே இந்த வேர்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அபிப்பிராயம் வழங்குறது அபிப்பிராயத்துக்கு இங்கிலீஷில் என்ன டீசன் சொல்கிறேன் அபிப்பிராயத்துக்கு என்ன சொல்றது ஒப்பீனியன் கொடுக்கிறது எடிஷன்ஸ் ஒப்பீனியன் கொடுக்கிறது அபிப்பிராயம்ங்கிறது என்ன ஒரு நபர் சம்பந்தம் ஒப்பீனியன் கொடுக்கிறது தான் அபிப்பிராயம் சரியோ ஓகே ஸோ இது எங்கட ரியல் லைஃப்ல எப்படி இருக்குங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஓகே முதலாவது இப்போ ஃபெஸ்டிவல் வருது டீசன்ஸ் ஃபெஸ்டிவல் வருது இன் ரியல் லைஃப் ஓகே நீங்க ட்ரெஸ் எடுக்கணும் ஃபெஸ்டிவலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும் யாரை கூட்டிட்டு போவீங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு யாரை கூட்டிட்டு போவீங்க தனியாக போவீங்களா இல்லை ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவீங்களா இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸை கூட்டிட்டு போவீங்க இல்லாட்டி உங்க சிஸ்டரை கூட்டிட்டு போவீங்க எஸ் ஓ நோ சொல்லுங்க எஸ் ஓ நோ யாரை கூட்டிட்டு போவீங்க இல்லாட்டி நீங்க யாரை கூட்டிட்டு போவீங்க பேரண்ட்ஸா இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸா சாட் பாக்ஸ்ல போடுங்க யாரை கூட்டிட்டு போவீங்க ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா நான் ஃபெஸ்டிவல் வருது இல்லையா வரும் இல்லையா ஸோ நீங்க அந்த டைம்ல தனியாக எடுக்க போவீங்களா இல்லை நீங்களே போய் நீங்களே சாய்ஸ் பண்ணி போவீங்களா இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட போவீங்களா இல்லாட்டி பேரண்ட்ஸோட போவீங்களா அல்லது உங்களுடைய சிஸ்டர் பிரதர்ஸோட போவீங்களா எப்படி போவீங்க ரைட் மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க இல்லாட்டி பேரண்ட்ஸோட போவீங்க ஏன் அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் ஏன் அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறீங்க இல்லாட்டி ஹஸ்பண்டை கூட்டிட்டு போவீங்க இல்லாட்டி ஒய்ஃபை கூட்டிட்டு போவீங்க ஏன் கூட்டிட்டு போவீங்க வாட்ஸ் ரீசன் ஓகே இப்போ நான் சொல்றேன் ரியல் லைஃப்ல ஓகே இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் என்ன செய்வான்னு சொன்னா வேற ஃபன் இருக்கு ஃபன்னுக்காக போயிட்டு வரும் அது வேற அது ஒன்று இருக்குதான் ஓகே இப்போ நம்ம என்ன செய்வோம்டா ஃப்ரெண்ட் கடைக்காரர் என்ன செய்வான்னு சொன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபெஸ்டிவல் குரூப் போகணும் நீங்கள் உங்களை போட்டு பார்ப்பீங்க இல்லையா ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்ப்பீங்க அப்போ அங்கே இருக்க கடைக்காரர் என்ன செய்வாருன்னு சொன்னா சார் சட்டப்படி இருக்கு தம்பி மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க அப்படியே பொண்ணு மாதிரி இருக்கீங்க போட்டணும் 10 வயசு குறைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன செய்வாரு
அந்த நம்மளை சந்தோஷப்படுத்துற மாதிரி வசனங்களை போட்டு விடுவார். நம்ம என்ன செய்வோம்? அங்கால ஃப்ரெண்ட்ற முகத்தை பார்த்து ஓகே மச்சான் என்ன இப்படி இருக்குன்னு கேட்பேன். அப்படி ஓகே மச்சி என்ன மாதிரி இருக்குன்னு கேட்பேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா எனக்கு என்று கேட்பேன். உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டைல் தெரிஞ்சவராக இருப்பாரு. ஸ்டைல் தெரியாத ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக மாட்டேன் இல்லையா? ஸ்டைல் தெரிஞ்சவர் இருந்தால் கூட்டிட்டு போயிடும். ஓகே, அவன் என்ன செய்வான்? பார்த்து போட்டு மச்சான் இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது எடுக்காத, இது சின்னதாக இருக்கு, பெருசாகி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவான். ஜட்ஜ்மெண்ட் இல்லை, ஒப்பீனியன். அவன் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவான். மச்சான் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லுவான். ஓகே, இப்போ அதே மாதிரி தான். இப்போ இந்த 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 ஸ்க்ரீனை பாருங்க. ஓகே, ஒரு ஃப்ரெண்டோட உடுப்பு வாங்க போறா கேர்ள், சரியா? இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டோட போறீங்க. இப்போ அவசரம் என்ன சொல்லாது, இது அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ட்ரெஸ்ன்னு சொல்றான். பட் உங்களோட ஃப்ரெண்ட் என்ன செய்வான்? உடுப்பெல்லாம் தொட்டு பார்த்துட்டு என்ன செய்வான்? ஆ, இதெல்லாம் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு செய்வான். அவன் தொட்டு பார்ப்பான், துணியை பார்ப்பான், பிராண்டடான உடுப்பான்னு பார்ப்பான். ஓகே, பிராண்டடான உடுப்பான்னு பார்ப்பான். ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வான்னு சொன்னா, 1 மினிட்டா ஸ்க்ரீன், சாரி. ஓகே, இப்போ என்ன செய்வானா, உங்களோட ஃப்ரெண்ட் வந்துக்கிட்டு ஆஹ், அந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த இது இருக்கிற அந்த ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் தையெல்லாம் சரியா இருக்குதா, இதெல்லாம் எல்லா விஷயங்களும் சரியா இருக்குதாங்கிறத அவன் அந்த துணியை பார்ப்பான். சரி, அவங்களோட கலருக்கு மெச்சாகுதான்னு பார்ப்பான். ஓகே, ஸோ அதை வச்சு போட்டு அடுத்து என்ன செய்வான்னு சொன்னால், ஓகே இப்போதான் அதுக்கு ஒவ்வொரு பிராண்டட் இருக்குது இல்லையா? அமெரிக்கன் ஈகிள்ஸ், ஓகே, இல்லாட்டி ஜியாதானோ அல்லது ஓகே, நிறைய பிராண்ட்ஸஸ் இருக்குது இல்லையா? இப்போ அந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் என்ன? இப்போதான் அது தெரியும், கேர்ள்ஸுக்கு வந்துட்டு என்ன செய்வீங்க? அனார்கலி எம்பிங்க. இப்போ என்ன செய்வீங்க? வேற என்ன இருக்குது? ஓகே, இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ஃபேஷன் வரும் என்ன? பாகுபலி எம்பிங்க, இல்லைன்னு சொன்னால் சம்திங் வேறு என்ன, டோப்பம்பேல் இல்லையா? இந்த இந்த சீசனுக்கு என்ன ட்ரெண்டிங் ஆகுதுன்றது உங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் என்ன? இப்போ ப்ளூ, இந்த இப்போ நாளைக்கு ப்ளூ கலர் என்ன பேண்ட் இல்லாட்டி ட்ரெண்டிங் ஆகும், இல்லாட்டி ஒயிட் கலர் ட்ரெண்டிங் ஆகும். ஸோ அவன் என்ன செய்வான்டா? ஓகே, இந்த ஒரு அந்த ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுக்கொண்டு, கிரைட்டீரியா வச்சுக்கொண்டு அந்த உடுப்பு எப்படி இருக்குதுங்கிறத அவன் சொல்லுவான். ஓகே, ஓகே, ஸோ டிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன செய்வான்? நம்ம துணியெல்லாம் பார்த்து உங்களோட இப்போ இந்த பிராண்டட் சில என்ன செய்வார்? பிராண்டடா நல்லா இருக்குதா என்று சில என்ன செய்வார்னா உங்களோட இதெல்லாம் தொட்டு பார்த்து ஆஹ், துணி அந்த உங்களோட உங்களோட ஃபிட்டுக்கு ஸ்லிம் ஃபிட்டா, இல்லை ரெகுலர் ஃபிட்டா, இல்லை உங்களோட உடம்புக்கு கச்சிதமாக இருக்குதா, இல்லை உங்களோட உடம்புல என்ன கடும் என்ன ஃபிட்டாக இருக்குதான்னு சொல்லி பார்த்து ஒப்பீனியன் சொல்லுவார். ஓகே, கடைசி என்ன சொல்லுவார்? அந்த உடுப்பை வாங்காதன்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட் என்ன செய்வான்? ஒரு ஒப்பீனியன் சொல்லுவான். இதுக்கு பேர் தான் உறுதிப்படுத்தல். இதுக்கு பேர் தான் எஷூரன்ஸ். இப்போ நோட்ஸுக்கு வரும். இப்போ நோட்ஸுக்கு வருமா? இப்போ அழகா ரீட் பண்ணுங்க டியூஷன்ஸ். ஓகே, ஒரு தரப்பினரால் இன்னும் ஒரு தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற தகவலின் இந்த லைன் அப்படின்னு பாருங்களா? ஒரு தரப்பினரால் இன்னும் ஒரு தரப்பினருக்கு வழங்கப்பட்ட தகவல். இப்போ பாருங்க, இந்த உடுப்பு கடைக்காரால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன கொடுத்தாரு? உடுப்பு கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க, நீங்க மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க, என்ன போனா இப்ப 10 பொம்பளை பிள்ளைகள் உங்களை விரும்பும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைகள் உங்களை 10 பிள்ளைகள் பார்க்க வேண்டிய சொல்லுவார். பாருங்க, கடைக்காரால வழங்கப்பட்ட தகவலின் அவர் சொல்றது, இந்த உடுப்பு உங்களுக்கு சட்டப்படி இருக்குன்னு சொல்றது பாருங்களா, நம்பகத்தன்மை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அவர் சொல்றது ட்ரஸ்டட் உண்மையான விஷயமா இல்லையாங்கிறதுக்காக வேண்டி ஒரு சுதந்திரமான தொழில்திறன் வாய்ந்த ஒரு மூன்றாம் நபரினால், பாரு அவங்களோட ஃப்ரெண்ட், ஓகே, நபரினால் அபிப்பிராயம் வழங்குவதற்கான ஒப்பீனியன், மச்சான் நல்லா இருக்கு நல்லா இல்ல என்று சொல்வதற்கான சகல நடவடிக்கைகளும் உறுதிப்படுத்தல் எனப்படும். அவன் அந்த உங்களோட உடுப்பை ட்ரையல் ரூம்ல போய் போட்டு காட்டுன்னு சொல்றது, அவன் பின்னுக்கு உங்களோட குரல் அந்த 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 ட்ரெஸ்ல இருக்கிற அந்த என்ன துணியை தொட்டு பார்க்கறது, பின்னுக்கு பிராண்டட் சரியா இருக்கானே, ஃபேக் ஃபேக் பிராண்ட் வரும் அந்த ஃபேக் பிராண்ட் இல்லை பிராண்டட்னு சொல்லி பார்க்கறது, இதெல்லாம் அவன் செய்வான். செஞ்சு போட்டு என்ன செய்வான்? அதெல்லாம் என்ன அனலைஸ் பண்ணி போட்டு அவங்களுக்கு அபிப்பிராயம் வழங்குவான். ஓகே, இப்போ இதுல 2 3 வசனம் இருக்கு சரியா? ஓகே, நம்பகத்தன்மை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி சுதந்திரமான ஒரு தொழில் வாய்ந்த ஒரு மூன்றாம் நபர். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், தொழில் வாய்ந்தங்கிற அந்த வசனம் தான் உங்களோட ஃப்ரெண்ட் வந்துக்கிட்டு இப்போ எல்லா ஃப்ரெண்டையும் கூட்டி போக மாட்டேங்குது. கொஞ்சம் லேட்டஸ்ட் ஃபேஷன் தெரிஞ்ச ஒரு 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 ஃப்ரெண்டை தான் கூட்டி போய், இல்லாட்டி லேட்டஸ்ட் இப்போ உங்களோட ஆட்சியை கூட்டி போயில, உங்களோட அம்மாவை இல்லாட்டி அப்பா அப்பாவை கூட்டி போவீங்களா அவங்க உடுப்படுறதுக்கு என்ன?
கூட்டிகிட்டு போக மாட்டேன் உங்களோட யங் சிஸ்டர் இல்லாட்டி உங்களோட மதர் இப்போ என்ன ட்ரெண்டிங் தெரிஞ்சாலும் தான் கூட்டிட்டு போவீங்க அங்கே அதுதான் சொல்றான் தொழில் திறன் வாய்ந்த ஒரு எக்ஸ்பர்ட். ஓகே. சுதந்திரமான இண்டிபெண்ட் அந்த நபர் எப்படிப்பட்ட இப்போ இண்டிபெண்ட். இப்போ உதாரணத்துக்கு டீஸ்டன்ஸ் இந்த சம்பவத்தில் உங்களோட ஃப்ரெண்ட் வந்துக்கிட்டு இந்த கடைக்காரளுக்கு சொந்தம் மாமாட கடைக்கு அவனோட மாமாட கடைக்கு கூட்டி போய்க்க. இப்போ இவர் இண்டிபெண்டா இல்லையா சொல்லுங்க. மாமாட கடைக்கு கூட்டி போய்க்க. மாமா சொல்றாரு மருமா கூட்டாளியோட வந்தீங்க அவருக்கு சட்டப்படி இருக்கு. இப்ப இவன் அந்த உடுப்பு உனக்கு நல்லா இல்லைண்டா சொல்ல முடியுமா அவனால அவர்த்த சொல்ல முடியுமா டீசன்ஸ் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா. சொல்ல முடியாது. அதைத்தான் அவர் அந்த வசனம் சொல்லுது இண்டிபெண்ட். ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் அசூரன்ஸ். ஓகே பாருங்க இப்போ டெஃபினேஷன் வாங்க. இப்போ நான் இதுக்கு முந்துக்கு நான் டெஃபினேஷன் வாங்கி வாசிச்சு விளங்கப்படுத்தி விளங்கிக்காது. இப்போ டெஃபினேஷன் வாங்க பாருங்க. ஒரு தரப்பினரால் இன்னும் ஒரு தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற அதாவது பாருங்க ஒரு தரப்பினரால் கடைக்காரர்களுக்கு இப்போ நான் டெஃபினேஷன் சொல்றேன் பாருங்க. ஒரு தரப்பு கடைக்காரரால் இன்னும் ஒரு தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற தகவலின் இல்லையா ட்ரெஸ் நல்லா இருக்குங்கிறது தகவல் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தொழில்திறன் வாய்ந்த உங்களோட ஃப்ரெண்ட் என்ன எக்ஸ்பர்ட் என்ன இவனுக்கு மாமாவோ மச்சானோ சொந்தக்காரனோ இல்லாம மாமாவோ மச்சானோ சொந்தக்காரனாக இல்லாம ஆ ஒரு இண்டிபெண்ட் இல்லாட்டி நீங்க மோசம் என்ன நாசமா போகணும்னு நினைக்காத ஃப்ரெண்டாக இவன் நல்ல உடுப்புலாம் போடப்படா இல்லாட்டி இவள் நல்ல உடுப்புலாம் போடப்படான்னு நினைக்காத ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு நல்ல அபிப்பிராயம் கொண்ட ஒரு இண்டிபெண்டான ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு ஃபெஷன் தெரிஞ்சு உமாலாம் கூட்டி போயிடலன்னு எக்ஸ்பர்ட்டை வச்சு நீங்க அவர்கிட்ட இந்த உடுப்பு நல்லா இருக்குன்ற ஒப்பீனியன் கேட்பீங்கடா. அவர் ஒப்பீனியன் தரத்துக்கு என்னெல்லாம் செய்கிறாரோ அதுதான் எசூரன்ஸ். விளங்கி கேட்பேன். இது எங்களோட ரியல் லைஃப்ல நடக்கிற சம்பவம். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இப்போ ஐடியா வந்துட்டா. இதுதான் ஓடிடி. இப்போ நான் வாரேன். இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகணும் சரியா. இப்போ ஓகே இதுதான் எசூரன்ஸ். இப்போ இந்த எசூரன்ஸ்ங்கிறது கம்பெனிகளுக்குள்ள எப்படி வந்துச்சு என்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்து. இந்த ஆடிட்டிங்கிறது எப்படி கம்பெனிக்குள்ள வந்துச்சு அதாவது கோஆபரேட் வேர்ல்டு எப்படி வந்துச்சு என்கிற சம்பவத்துக்கு நம்ம அடுத்தது ஓகே தானே டிஸ்டன்ஸ் அடுத்தது போமா. ஓகே டிஸ்டன்ஸ் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனின்னா என்ன சொல்லுங்க சாட் பாக்ஸில் போடுங்க. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனின்னா என்ன நீங்கள் படிச்சிருப்பீங்க லெவல் 3 லெவல் 2லாம் படிச்சிருக்கீங்க. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனின்னா என்ன சொல்லுங்க. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி என்றால் என்ன சாட் பாக்ஸில் போடுங்க. இதுவரையெல்லாம் படிச்சிருக்கீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே செல்லப்பட்டு கிட்டத்தட்ட சொல்லுங்க நம்ம சாட் பாக்ஸில் போடுங்க. இப்போ லெவல் 1ல லெவல் 2ல லெவல் 3ல ஏ லெவலில் ஓ லெவலில் எல்லாம் படிச்சிட்டீங்க. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி என்ன பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி என்ன சொல்லுங்க தம்பி. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி என்ன சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் அவசரமாக சொல்லுங்க. சாட் பாக்ஸில் போடுங்க. ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்க. டைப் பண்ணி போடுங்க. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி என்ன. ஓகே பங்குச்சந்தையில் ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் பங்குச்சந்தை சொல்லிக்கேன். பேர் கூறப்பட்ட கம்பெனி டிவிடெண்ட். ஏ இல்லை இல்லை நான் டிரான்ஸ்லேட் கேட்கல. நான் டிரான்ஸ்லேட் கேட்கல. நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னு சொன்னா பப்ளிக் லிஸ்டட் கம்பெனின்னா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படின்னா எப்படி விளங்கி கொள்றீங்க. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனின்னா என்ன விளங்கி கொள்றீங்க. தட்ஸ் மை கொஸ்டின். ஓகே 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 அதாவது பப்ளிஸ்டட் கம்பெனின்னு சொன்னா ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி வந்துக்கிட்டு ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும் ஒரு கோஆப்ரேட் கம்பெனியாக இருக்கும். ஸோ அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அந்த அந்த நிறுவனத்தை ஆப்ரேஷனையோ அல்லது நிறுவனம் பெருசாக வளர்கிறதுக்கு காசு தேவைப்படும். ஸோ அல்லது அந்த நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு காசு தேவைப்பட்டிருக்கும். ஸோ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா. இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. அதாவது என்ன சொல்ற இன்வெஸ்டர் மீன் முதலீட்டாளர் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் இல்லாட்டி பப்ளிக் மக்கள்கிட்ட இருந்து பங்குகளை விற்று அந்த காசுகளை பெற்றுக்கொண்டு என்ன செய்யறது ஒரு கம்பெனியை உருவாக்குற ஒரு கம்பெனியை நடக்குற இதுதான் தம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கேட்க உதாரணத்துக்கு உங்களோட
நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட டவுட் கேட்டான் இல்லையா, சரியான சந்தேக பிராணி, அவன் டவுட் கேட்க அவன் பேரே டவுட் தான். சரியா? எப்படி உங்களோட பெச்சில் இருந்து டவுட்னு சொல்லி ஒருத்தனுக்கு யாருக்கு ஒருத்தனுக்கு பேர் வச்சுக்கிட்டு அவன் என்னதுக்கு எடுத்தாலும் டவுட் தான் கேட்பான். ஓகே, எங்கள் பெச்சில் ஒரு ஆள் இருந்தாரு. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய டவுட் தான் நம்புறேன் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அவன் வந்து கேட்கான், நானா இல்லாட்டி தாத்தா இல்லாட்டி அக்கா சொல்லுங்கோ, பப்ளிக் லிஸ்டட் கம்பெனின்னா என்ன? அப்போ நீங்கள் சொல்கிறீங்க தம்பி, இப்படிதான் நீங்கள் பங்குகளை வாங்கி வாங்கி அந்த கம்பெனிக்கு பங்குகளை வாங்கி நீங்கள் ஒரு உரிமையாளர் தான். அப்போ இதை நீங்கள் படிச்சிக்கிங்கண்ணே, எவ்வளோ படிச்சிக்கிங்க தானே, டபிள்யூ படிச்சிங்க தான். அப்போ நீங்கள் பங்கு வாங்கினா நீங்கள் ஒரு ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் அப்போ நீங்கள் என்ன செய்ய இங்கிலீஷ் சொல்லுங்க, ஒரு முதலீட்டாளர். அதுதானே அந்த பார்த்திக்கலாம். அப்போ அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுங்க. இப்போ டிஎஃப்சிசி பேங்க் இல்லாட்டி என்ன இல்லாட்டி ஹெச்என்பி பேங்க், கமர்ஷியல் பேங்க், நம்ம இதுக்கு உதாரணம் தம்பி என்று சொல்லி உங்களோட நான் வந்துட்டு சொல்லிட்டேன். அவன் கேட்டுட்டு போய்த்தான். சரியா? அவன் என்ன செய்யறான், ஓகே தாத்தா இப்படி தானே சொல்லி தந்தேன், எங்கள் அண்ணா அப்படி தானே சொல்லி தந்தேன். ஓகே, அடுத்த அன்னைக்கு என்ன செய்யணும்னா பங்குச்சந்தையில் போய் தம்பி என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு 10 பங்கை வாங்குறான் மார்க்கெட்டில். நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கீங்க, தேடி படிச்சிருக்கீங்க. ஓகே, 10 பங்கை வாங்கி போட்டு அடுத்த அன்னைக்கு கூட ஊருக்கு வரான். கொழம்புக்கு போய் 10 பங்கு வாங்கிட்டு இல்லாட்டி ஆன்லைன்லேயே ஒருத்தர் வாங்கிட்டான் 10 பங்குகளை இல்லாட்டி 100 பங்குகளை வாங்கிட்டான். வாங்கி போட்டு இப்போ அவன் நினைப்பு, நான் இன்வெஸ்டர், நான் தான் உரிமையாளர், இந்த கம்பெனிக்கு நான் தான் உரிமையாளர். ஓகே, நானும் ஒரு உரிமையாளர். ஓகே, உங்களோட ஊரில் இருக்கிற பிராஞ்சில் போய் அந்த ஹெச்என்பிலையோ சம்பத் பேங்க்லேயோ அந்த பிராஞ்சில் போய் தலைவர் போய் காலத்தில் 8 மணிக்கு போய் சரியா அடுத்த அன்னைக்கு போய் இப்போ என்ன செய்யறாருன்னு சொன்னால், உங்களோட அந்த மேனேஜர் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த மேனேஜர் ரூமில் போய் இப்படி நான் ஒரு காலுக்கு மேலே கால் போட்டிக்கிற மாதிரி போட்டு, இந்த இங்கே வாங்குவோம், இந்த மேனேஜர் இங்கே வாங்குவோம், நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நானும் ஒரு இன்வெஸ்டர், அந்த கம்பெனி ப்ராஃபிட்டாக லோஸ்ட்டா இங்கே ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்க, இந்த பிரான்ச் எப்படி லோஸ்ட்டாக ப்ராஃபிட்டாக இங்கே எங்கள் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்க ஒன்று கேட்காரு தம்பி. போய் இருந்துட்டு கேட்காரு, நீங்கள் செல்லுட்டேல் இப்போ அவன் போய் அப்படி செய்கிறான் வச்சுக்கோங்க. சரியா? என்ன நடக்குன்னு இப்போ தம்பியை கூப்பிட்டு, வாங்க தம்பி என்று கூப்பிட்டு என்ன செய்வான், ரெண்டு மண்ணில் 2 அறையையும் போட்டு என்ன செய்வாங்க, வெள்ளை வேனில் தம்பியே திடுவாங்க. நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஸோ பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் நீங்கள் பங்கு வாங்கினாலும் நீங்கள் உரிமையாளர் இல்லை, இன்வெஸ்டர். அது அங்கே சிஇஓங்கிற யாருங்க, அவன் நடத்திட்டு போவான். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் சின்னதை நம்பி தான் இப்படி நான் செஞ்சு பாருங்க, இப்படி அடிச்சு போட்டாங்க, நீங்கள் போலீஸில் கேஸ் போட்டாங்க, நீங்கள் சின்ன என்ன உங்கள்ட்ட வந்து கேட்கான். நீங்கள் இதெல்லாம் நான் படிக்கல யோசிக்கிற விஷயம், சில விஷயங்கள் யோசிக்கிறேன். அதுக்காக நான் இதெல்லாம் செய்கிறதில்ல, சொல்கிறேன் நான். இந்த பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி எப்படி இயங்குமென்று நம்ம இப்போ அதை யோசிக்கமா, அங்கே தான் என்னோட கொஸ்டின். ஓகே, இப்போ இப்போ சிஇஓங்கிறது யார் டிஃபரன்ஸ்? இப்போ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், டாப் லெவல் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் பொறுப்பான நபர் யார், இந்த கம்பெனி பொறுப்பான நபர் யார் டிஃபரன்ஸ்? பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் பொறுப்பான நபர் யார்? பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் பொறுப்பான நபர் யார் டிஃபரன்ஸ்? இந்த கம்பெனிக்கு பொறுப்பான நபர் யார்? சாட் பாக்ஸில் போடுங்க. வகைகள் இப்போ நான் நம்ம உரிமையாளர், நான் போய் பார்க்கல, ஆனால் வந்து கேட்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லை 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 இல்லை, அந்த கம்பெனியில் டாப் மேனேஜ்மெண்ட் இருப்பான், அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் லெவலாம் படிச்சிங்கன்னு யார் அந்த கம்பெனியில் இது சிஇஓன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் எல்லாத்தையும் பார்ப்பான். சிஇஓங்கிறவர் இந்த கம்பெனியோட ஊழியரா அல்லது அந்த கம்பெனியுடைய இன்வெஸ்டரா, உரிமையாளர்? நீங்கள் படிச்சிக்க தானே, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுற இடம்னு சொல்லிட்டேன். நான் திரும்பி திரும்பி அதெல்லாம் படிக்க தெரியல, உங்களுக்கு தெரியும். சிஇஓங்கிறவர் ஊழியரா அல்லது இன்வெஸ்டரா அல்லது ஊழியரா அல்லது உரிமையாளரா சொல்லுங்க. சிஇஓங்கிறவர் எம்ப்ளாயி, சிஇஓங்கிறவர் ஒரு கம்பெனியுடைய எம்ப்ளாயி, உரிமையாளர். ஓகே, இந்த சம்பவம் அப்படி இருக்கட்டும். இல்லடா தம்பி அது அப்படி இல்லை, நீங்க சொல்றீங்க சிஇஓ தான், இல்லடா தம்பி சிஇஓ தான் இந்த கம்பெனியோட உரிமையாளர், சாரி எம்ப்ளாயி, அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாருன்னு சொல்றீங்க. அவங்க என்ன ஆக்க நீங்க பைத்தியமாக ஆகிறேன்னு கேட்கான். ஏன் தம்பி கேட்க, இல்லை இல்லை நம்ம ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமான்னு கேட்கான். ஓகே, அந்த சம்பவத்துக்கு போயிட்டு நம்ம இந்த சம்பவத்துக்கு வருவோம். சரியா? ஓகே, இப்போ உங்களோட ஊரில் ஒரு பெரிய ஒரு பேக்கரி ஓனர் இருக்கிறேன்னு வச்சுக்கோமா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அந்த ஹிஸ்ட்ரி இருக்கட்டும். இப்போ நம்ம வேற ஒரு ஸ்டோரிக்குள்ள போகிறோம். ஓகே, ஒரு ஸ்டோரிக்குள்ள போகிறோம். இவர் அந்த பேக்கரி ஓனர் வச்சுக்கோங்க. உங்களோட ஊரில் பெரிய ஒரு பணக்காரர் இருக்கார். சரியா? உங்களோட ஊரில் பெரிய ஒரு பணக்காரர். சரியானே? அவருக்கு பெரிய ஒரு பேக்கரி இருக்கு. சரியா? அவருக்கு ஒரே ஒரு மகள் இருக்கு. சரியா? அவருக்கு ஒரே ஒரு மகள் தானே இருக்கு. சரியா? இந்த பேக்கரி ஓனர் இருக்கார். இந்த பேக்கரி ஓனர் பெரிய உங்களோட ஊர்லேயே பெரிய ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு பெரிய ஒரு பண்ண கோடிக்கணக்கில் உழைச்சி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு 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 பிஸ்னஸ் மேன். ஓகே, நம்ம அந்த கிளாஸில் இருக்குது. அப்போ இல்லை நீங்களே நினைச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அப்போ அவருக்கு ஒரு மகள் ஒன்று இருக்குது. இப்போ அவருக்கு கல்யாணம். ஓகே,
மாப்பிள்ளை எப்படி வேணும்னு சொன்ன அவர் சொல்ற அப்படின்னு சொன்னா வீட்டோட மாப்பிள்ளை இருக்கணும். இந்த வேலைக்கு போற இந்த இந்த அங்க இந்த கம்பெனியை பார்க்க போற இங்க எல்லாம் சரிப்பட்டு வரா தம்பி என்ன பிள்ளையோட நீங்க இருக்கணும். அவருக்கு என்ன தேவையோ நீங்க செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா போதும். வீட்டோட மாப்பிள்ளை இருக்கணும். சரியா? அந்த கம்பெனி அவங்களுக்கு தான், பேக்கரி அவங்களுக்கு தான், இந்த அடுத்த இந்த ஊர்ல முதலாளி, இந்த ஊர்ல டாப் பணக்காரன் நீங்க தான். பட் நீங்க என்ன மகளோட தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம லேட்டாக விளையாடுவோம். ஓகே ஓகே சரியா? ஓகே சரியா? ஓகே. ஸோ என்ன சொல்லி சொன்னோடனே நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, இல்லை நீங்களும் நினச்சிங்க, நீங்கள் தானே மாப்பிள்ளை நினச்சிக்கோங்க. ஓகே, நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்க. ஓகே ஓகே தானே? கேர்ள் ஓகே தானே என்ன? ஓகே, இது நான் பேர் சொல்லலை, நிறைய பேர் சிரிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் உங்களுக்கு நினச்சிக்கோங்க, உங்களை இன்வெஸ்ட் அவ்வளோ சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, கேர்ள் ஓகே தானே என்ன? அப்போ இவ கல்யாணம் முடிச்சிட்டீங்க, நீங்கள் பெரிய ஒரு இன்வெஸ்டர், ஊரில் இருக்கிற பெரிய ஒரு மகளை முடிச்சிட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ மாமனார் இவர் அறிமுகப்படுத்துறார். இவர் யாருன்னு சொன்னால் இந்த கம்பெனியோட அந்த பேக்கரியோட பெரிய செஃப். மருமகன் நீங்கள் இந்த கம்பெனிக்கு போய் இந்த இதெல்லாம் பார்க்கறதுல ஒன்றும் செய்யதில்லை, இவர் வந்துட்டு லாபம் நட்டம்லாம் கூட தருவார், இது செய்வார் என்று சொல்லி மாமனார் அறிமுகப்படுத்தி உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ ஒரு 2 வருஷம் 1 வருஷம் போகுது. நீங்களும் ஒரு காமர்ஸ் படித்து ஒரு சிஏ முடிச்சு போட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு நல்ல காமர்ஸ் படித்து நல்ல இப்போ டப்ளேட்லாம் முடிச்சு போட்டு இருக்கீங்க. சரி ஓகே. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு இப்போ என்ன செய்வீர்கள்? இப்போ இவன் தான் என்ன செய்யறது, இந்த கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்களா பார்க்குறீங்களா, மாமனார் போகிற ஒன்றும் இல்லை, இவன் தான் ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் தாரான். சரியான ஆறு இன்வெஸ்ட் பண்ணது உங்களோட மாமனார். இப்போ மாமனார்ட்ட போய் சொல்லுவேல், மாமனார் இவன் களவெடுக்கான களவெடுக்கலையா இல்லை என்ன செய்யறான்னு நமக்கு ஒன்றும் தெரியா, நான் போய் பார்க்க போறேன் நம்பி என்ன சொல்றாரு என்ன உங்களோட மாமனார், மருமான் மன்னிச்சுக்கோங்க, நீங்க நம்மளோட பிள்ளைய பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அது மட்டும் தான் வேலை, அவன் களவெடுக்க மாட்டான், நீ செய்ய மாட்டான், எனக்கு நம்பிக்கைன்னு சொல்றாரு. நீங்க ஒத்துக்குவீங்களா ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு? எனியான்? ஓ மாமா அவன் செய்ய எல்லாம் தான் சரியா செய்யறேன் ஒத்துக்குவீங்களா? என்ன செய்வீள்? மாமாவோட பிரச்சனை படுவீள், என்ன சொல்லுவீள்? ஒன்று உங்களுக்கு மகள் இந்த ஒன்று இந்த அவன் என்ன செய்யணும் பார்க்கணும், இல்லைன்னா நீங்க மகளோட மகள் தேவைன்னு சொல்லி பிரச்சனை படுறேன். சரியா? இப்போ உங்களோட காவி கோட்டில் நீ இப்போ படுறீங்க, இப்போ காவி கோட்னா இப்போ போலீஸ் கேஸாக போகுது, இப்போ கேஸு போயிடுது. சரி, உங்களோட ஊர் ஊர் மத்தியில் எல்லாம் இந்த ஊர் பெரியாக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு சமாதானப்படுத்த வராங்க, நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஓகே, என்ன சொல்லுவீர்கள்? வேற கல்யாணம் மகளை தான் கல்யாணம் முடிச்சுக்கணும், ஓகே எல்லாம் ஓகே தான். பட் அவன் இந்த இந்த செஃப் அந்த டிவன் களவெடுக்கான இல்லைன்னு எனக்கு தெரியா. இப்போ இது என்னைக்கு இந்த கம்பெனி என்ன சொந்தம்னு சொல்றாரு, இவர் இன்வெஸ்ட் பண்ணிக்காரு, இவன் இப்போ இப்படி இருந்தா இவன் ஒரு 5 வருஷம் இவன் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போனான், எனக்கு எப்படி தெரியும் இவன் இந்த கம்பெனி ப்ராஃபிட் லோஸ்டா இல்லையா, நான் எப்படி பார்க்குறேன்னு கேப்பி கேட்பையெல்லாம் கேட்க மாட்டேன். சட் பாக்ஸில் போடுங்க அப்படின்னு கேட்பையெல்லாம் கேட்க மாட்டேன். டிஸ்டன்ஸ் கேட்பையெல்லாம் கேட்க மாட்டேன். சட் பாக்ஸில் போடுங்க டிஸ்டன்ஸ், சட் பாக்ஸில் போடுங்க டிஸ்டன்ஸ். என்ன ஒருத்தரையும் சட் பாக்ஸில் இந்த வாய்ஸ் ஓகே தானே, கிளியர் தானே எல்லாருக்கும்? எஸ், எல்லாரும் போய் கேட்பேன் என்ன, கட்டாயம் கேட்பேன், கேட்க தான் மாட்டோம் என்ன. ஸோ அப்போ ஊரில் இருக்கிறாங்களா சொல்கிறாங்களா, தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இவன் களவெடுக்கான இல்லையான்னு எனக்கு தெரியணும், அதான் என்ன பிரச்சனை நம்பி. ஓகே. இப்போ இதே மாதிரி ஆனால் மாமனார் சொல்றாரு என்ன, மாமனார் பிரச்சனை என்ன சொன்னா, இவர் இந்த 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 பேக்கரிக்கு போய் பெரிய இதில் போய் இந்த இந்த சேர்ல ஓனர் சேர்ல எல்லாம் குந்தி இவர் தேவையில்லை, இவர் போப்படா ஓனர் சேர்ல இவர் இருக்கலாம் என்று சொல்றான். சரியானே? பட் இங்கே என்ன நடக்குது, இவர் சொல்றாரு இவன் காடு மனுஷன் இருந்து இருக்கிறது. அப்போ ஊர்ல இருக்கிறாங்க பெரிய மனுஷன் நம்ம கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஓகே இருங்க தம்பி என்ன பிரச்சனை பார்ப்போம் என்று சொல்லி என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு முடிவு எடுக்காங்க. என்ன முடிவு தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவர் கம்பெனி போட, இவருக்கு என்ன பிரச்சனை, இந்த கம்பெனி ப்ராஃபிட் ஆலோஸ்டான்னு தெரியணும். அப்படிதான் இவன் சரியா செய்யறானா களவெடுக்கனா இல்லையா தெரியணும். ஓகே. அப்போ ஊர் பெரியாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்காங்க. என்ன முடிவு எடுக்காங்க? ஓகே ஓகே. இந்த இந்த நான் என்ன அவங்க என்ன முடிவு எடுக்காங்க அது வாரத்துக்கு முந்தைய நான் இந்த சம்பவத்துக்கு வரேன். ஓகே. இப்போ இந்த நம்ம மற்ற இந்த டவுட் தம்பி இருக்கான் தானே, அவன் கேட்கான் காக்கா இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம். இப்போ அங்கே மாமனார் கம்பெனி, அவர் இன்வெஸ்டர். பட் அங்கே ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவனை நம்பினா போனா போப்படா பார்க்கப்படான்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே என்ன செய்றீங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கேன் இந்த கம்பெனியில், நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கேன், நான் ஒரு இன்வெஸ்டர். ஆ என்ன போய் அந்த கம்பெனியில் டேபிளில் இருந்து என்ன அக்கௌண்ட்ஸை பார்க்கலான்னு சொல்கிறேன் என்ன. அப்போ அவன் களவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே, அவன் களவெடுக்கான இல்லையான்னு பார்க்குறதா நான் என்ன செஞ்ச போனேன். என்ன மனையன் எங்கே இல்லை எல்லாரும் சேர்ந்து. ஸோ அவனுக்கு அவன் கேட்கறது நியாயம்னு சொன்னா, இப்போ நான் இவிடத்த போனதுக்கு இந்த மனையன் சொல்லிட்டேன், இது என்ன வகையில் நியாயம்னு கேட்கான்.
ரெண்டு முறை சம்பவமா இல்லையா? கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு முறை சம்பவமா இல்லையா? பட் நீங்க இவனுக்குன்னு வரக்குள்ள ஒரு நியாயமும் இவருக்குன்னு வரக்குள்ள ஒரு நியாயத்தையும் கொடுத்தீங்க. இந்த மருமானுக்கு ஒரு நியாயத்தையும் இவருக்கு ஒரு நியாயத்தை, உங்களுக்கு டவுட் கட்டு வந்தானே அவனுக்கு ஒரு நியாயத்தையும் கொடுத்தீங்க. உங்களோட மைண்ட்ல பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி இம்மட்டு தான் படிச்சிருக்கீங்க. அதுக்கு அங்கால இப்போ சிஇஓன்னு சொன்னா இப்போ எப்பயாவது நான் யோசிச்சிருக்கீங்களா? அடே இன்வெஸ்டர் காசு போடுறான், சிஇஓ அந்த கம்பெனியை நிர்வகிக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களோட 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 கம்பெனி, உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் உங்களோட வாப்பட விட்டு கம்பெனி இல்லை உங்களோட கம்பெனி. பட் நீங்கள் அந்த கம்பெனியில் போய் நீங்களோ ஆரோ இல்லை உங்களோட உங்களோட நானா மாதிரிங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் உங்கள் குடும்பத்தில் 10 பேருக்கு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி இப்போ பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி அப்படி தானே, இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி உருவாக்கி. பட் நீ போய் அந்த ஓனர் சேர்லையோ எவர்டையுமே போய் இருக்கலாம். அவன் என்ன செய்வான்னு சொன்னா ஒரு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் தருவான். அவன் தான் சிஇஓன்னு சொல்லுவான். எப்படா சாத்தியம்? இது நம்பி கொடுக்கலாமா? அந்த இப்படியான விஷயம் நம்பி கொடுக்கலாமா? இப்ப சிஇஓங்கிறவன் யாரு? உச்ச அதிகாரம் இங்க இருக்கிற யாரு? சிஇஓ. இவன் யாரு? ஓனர் இல்ல. இவன் யாரு? ஒரு எம்ப்ளாயி. நீங்க படிச்சீங்க, அப்படிதான் படிச்சீங்க. இவங்க யாரு? இன்வெஸ்டர்ஸ். பட் இவங்க இந்த சேர்ல போய் இருந்துக்கிட்டு, இந்த கம்பெனில போய் இருந்துக்கிட்டு, நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இதை கணக்கு தலக்காதான்னு கேட்கலாம் ஒரு நாளும். மட்டும் உங்களுக்கு தெளிவா தெரியும். பட் இது நியாயமா? இப்ப இவன் களவெடுத்துட்டு போலாமா? இல்லை எப்படி எல்லாம் யோசிச்சிங்களா? எப்பயாவது யோசிச்சிங்களா? தியரி படிச்சீங்க, ஓகே. தியரி எல்லாம் மனப்பாடமாக்கப்படும். ப்ராக்டிக்கல் லைஃப்ல இது எப்படி சாத்தியம்ங்கிறத நீங்க எப்பயாவது உங்களோட மைண்ட் கேட்டு பார்த்திருக்கீங்களா? எப்பயாவது மைண்ட் கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஓகே, எப்பயாவது மைண்ட் கேட்டு பார்த்திருக்கீங்களா? இப்போ இவருக்கு ஒரு நியாயம், இவருக்கும் இது அநியாயம் சொல்றேன். இப்போ இப்படி ஒரு நம்ம ரியல் லைஃப்ல நம்ம தியரியை படிச்சு வச்சுக்கோம். இப்போ என்ன பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், சிஇஓ ஆர்கனைஸ் பண்ணி போவார். டே அப்போ அவன் களவெடுத்துட்டு போக மாட்டானா? இது என்ன நடக்கும்? இவன் சொல்கிற தியரி ஓகே தானா? ஓகே, ப்ராக்டிக்கல் லைஃப்ல இது நடக்குது, இதெல்லாம் எப்படி சாத்தியம்ங்கிறதே எப்போ யோசிச்சிங்களா? ஆ, யோசிச்சது இல்லை. பட் அதை யோசிக்க முடியும். ஆ, ஓகே. இப்போ நான் வார் இப்போ இவருக்கு என்ன செஞ்சாங்கண்டா ஒரு ஒரு முடிவு ஒன்று கொடுக்காங்க. இந்த முடிவுக்கும் அதுக்குள்ள இன்னொரு கதைக்கு போவோம். நம்ம அந்த முடிவு என்ன வாங்கினது வந்து கதை. ஓகே. இப்போ உங்களோட திரும்பி உங்களோட ஊரில் ஒரு கதைக்கு வார். இப்போ உங்களோட ஊரில் இருக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்து, சரி, அவங்களோட ஊரில் இருக்க ஆக உச்ச பணக்காரர்கள் கெப்பாசிட்டி, உங்களோட ஊரில் இருக்க ஆக பெரிய பணக்காரன் யோசிச்சு பாருங்க. ஒன்று நீங்களாவே இருக்கலாம் அந்த பணக்காரன், ஓகே. உங்களோட ஊரில் இருக்கிற ஆக பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன் இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன், ஓகே. அவரால் தனியே ஒரு பெரிய ஒரு ஆலைகளை தொழிற்சாலைகளை உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஒரு கார் கம்பெனி, ஒரு கார் ஃபேக்டரி உங்க ஊர்ல இருக்கிற பெஸ்ட் பணக்காரன் யோசிச்சு பாருங்க. அவன் அப்படியே அந்த உருவாக்குறது காசு கிடையாது. உருவாக்குறது காசு இருக்கா? தனியாக ஒரு கம்பெனி உருவாக்கலாம். பெரிய ஒரு அதாவது பெரிய ஒரு 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 என்ன சொல்ற ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறத அவட்ட காசு இருக்குமா? உங்க ஊர்ல இருக்க ஒரு தோணக்கான செய்யலாமா? ஜெஸ்வன் சொல்லுங்க. சட் பாக்ஸில் போடுங்க, சட் பாக்ஸில் போடுங்க. எஸ் ஒன் மட்டும் தான். எஸ் ஒன் சட் பாக்ஸில் எஸ் ஒன் மட்டும் போடும். சட் பாக்ஸில் எஸ் ஒன் கா ஓகே. இதே மாதிரி தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்ன அடிஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூவேஷன்ஸ்லாம் வந்து பிறகு பெரிய பெரிய கார் தொழிற்சாலைகள், ஃப்ளைட் தொழிற்சாலைகள், ஃப்ளைட் உருவாக்குற தொழிற்சாலைகள், கப்பல் கட்டுற தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டியிருந்துச்சு. அப்போதான் ஆயுதங்கள் செய்கிற தொழிற்சாலைகள் உருவாக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அப்போ நிறைய பேர் யோசிச்சாங்க எப்படி இந்த கம்பெனியை உருவாக்குற என்று யோசிச்சோன்னே யுஎஸ்ஏ, யூகே போன்ற அந்த ரஷ்யா போன்ற நாடுகள் என்ன செய்யாங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் சேர்ந்தோம். அதாவது உங்கள் ஊரில் ஒரு 10 பணக்காரன் சேர்றான், உங்களோட ஊரில் இருக்கிற ஒரு 20 பணக்காரன் சேர்றான். இவங்கெல்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க. என்ன செய்யறாங்க? சின்ன சின்ன இன்வெஸ்டர்லாம் சேர்ந்து டிசிஷன்ஸ் ஒரு பெரிய தொழிற்சாலையை உருவாக்குறாங்க. ஓகே. இந்த தொழிற்சாலை டிசிஷன்ஸ் பலர இன்வெஸ்ட்மெண்ட் காசை போட்டு என்ன செய்யறாங்க? தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க. இந்த தொழிற்சாலைகள் தான் அந்த ஆரம்ப காலத்தில் வருது. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ஊரில் ஒரு 10-15 பேர் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த இந்த பப்ளிக் லிஸ்டட் வந்து கம்பெனி வாரதுக்கு வந்து இப்படி தான் நடந்துச்சு. சரியா? ஓகே. ஒரு 10-15 பேர் சேர்ந்து என்ன செய்யறான்? ஒரு பெரிய பெரிய கம்பெனிகளை உருவாக்குறான். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்போ 10 பேரும் இன்வெஸ்டர்ஸ். சரியா? 10 பேரும் இன்வெஸ்டர்ஸ். இப்போ இந்த 10 பேரையும் முதலாளியுடைய சேர்ல விற்கலாமா? சொல்லுங்க. உங்களோட 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 நானா 10 பேர், நானா மதமி மாதிரிலாம் சேர்ந்து ஒரு 10 பேர், நீங்க இல்லாட்டி உங்க குடும்பத்தில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி உருவாக்கி
இப்போ நீங்கள் 10 பேருமே ஓனர் போட்டு 10 பேருக்கும் ஓனர் சேரை போட்டால் என்ன நடக்கும்? ஒரு ஆள் வந்து சொல்லுவீங்க கேட்ட தம்பி இங்கே வைங்க எம்பி. ஒரு ஆள் வந்து சொல்லுவீங்க இல்லை சொந்தக்காரன் நீ அண்ணே அவனுக்கு வேலையை கூட எம்பி. சில வேலை சொல்ல மாட்டேலாம். ஸோ இப்போ பிரச்சனை வருது யாரை இங்கே முதலாளியாக வைக்கிற, ஓனராக இதுக்கு முன்னே பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு? ஓனர் எம்ப்ளாயிங்கிற பிஸ்னஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்படியான தொழிற்சாலைகள் உருவாக்கல. இப்போ 10 பேருமே ஒரு 100 பேர் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வைக்காங்க. இப்போ 100 பேருமே உரிமையாளர் கொண்டாந்து வைக்கலாம். வச்சா என்ன நடக்கும்? ஆ பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். உரிமையாளர்கள் ஒருத்தனை கொண்டு என்ன செய்ய முடியாது? ஆ ஓனரை வைக்க முடியும். மற்ற 10 பேர் என்ன செய்வான்? மற்ற பேர் 50 பேர் என்ன செய்வான்? சண்டை பிடிப்பான். இப்போ ஆக கூட பங்கு வச்சுக்கிறதா அந்த கம்பெனியோட ஓனர் சொன்னா என்ன செய்வான்? போட்டி போட்டு 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 என்ன செய்வான்? போட்டி போட்டு கம்பெனியில இதை வச்சு என்ன உரிமையாளர்களுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆ உரிமையாளருக்கு பதிலாக எங்களுடைய ஒரு ஏஜென்சியாக, என்ன எங்களுடைய ஒரு ஏஜென்சியாக யார் இருப்பாரு? சிஇஓ, எங்களுடைய ஒரு முகவராக இருப்பாரு. சிஇஓங்கிறவர் தான் எங்களோட ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஒரு சிஇஓங்கிறவர் தான் எங்களுடைய என்ன செய்வார்? எங்களுடைய கம்பெனியுடைய உரிமையாளருக்கு என்ன உரிமையாளருடைய முகாமையாளரா, சாரி, முகவராக, அதாவது உரிமையாளரை போல ஆக்ட் பண்ணுவாரு, உரிமையாளர் போல நடந்து கொள்வாரு என்று அதிகாரத்தை கொடுக்காங்க. பட் ஆரம்பத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த சிஇஓ இப்படி கம்பெனிகள் உருவானோடனே ஆரம்பத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா நல்லா தான் போறான். ஃபர்ஸ்ட்டுக்கு 2 3 வருஷம் நம்மளை சிஇஓ ஆகிக்கான்னு சொல்லி ஆரம்பத்தில் இந்த சிஸ்டம் சரியா தான் போகுது. பட் அதுக்கப்புறம் என்ன செய்யறான்டா, அவன் அவன் வைஃபுக்கு கார் வாங்கி கொடுக்கான். கம்பெனி சம்பளத்துல இருந்து, கம்பெனில இருந்து அவனுக்கு தெரிஞ்சவனுக்கெல்லாம் ஜொப்பை கொடுக்கான். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யறான்? கம்பெனி எல்லாத்தையுமே இது செய்ய போறான். அதுல இருந்து காசை களவெடுக்க ஆரம்பிக்கான். ஸோ இங்கே தான் இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் வருஷம் வருஷம் அடுத்த 2 வருஷம் 1 வருஷம் என்ன நடக்குன்னு சொன்னா கம்பெனி லோஸ்ல போகுது. அவன் என்ன செய்யறான்? அக்கௌண்ட்ஸ் செஞ்சு என்ன செய்யறான்? உங்க கம்பெனி லோஸ் தம்பி என்ன செய்யறான்? யாரு? நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ஊர்ல இருக்கிற 10 பணக்காரங்க சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி உருவாக்கினா அவன் என்ன செய்யறான்? கடைசியா கம்பெனி லோஸ்ட் தம்பின்னு சொல்லி இப்படி போட்டு தரான். எங்க இவர் கை என்ன இவன்றைக்கு அதிகாரத்தை வச்சு என்ன செய்யறான்? இவன் களவெடுக்க பழகுறான். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கண்டா, அதுக்கப்புறம் தான் எங்களோட இன்வெஸ்டர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவேர்னஸ், அதுக்கப்புறம் அவேர்னஸ் வருது அவங்களுக்கு. ஓஹோ இவர் களவெடுக்கிறாரு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க என்ன செய்யறாங்க? கோர்ட் கோர்ட் கேஸ் போடுறாங்க. ஓகே. இப்போ இந்த சிஇஓ வந்துட்டு என்ன செய்யறாங்க? எங்களுடைய கம்பெனியை நாங்கள் இன்வெஸ்டர்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியை உருவாக்கினோம். அப்போ அதில் இவனை நாங்கள் எல்லாருமே உரிமையாளர்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு நான் இவனை நம்பிக்கை எங்களை முகவராக ஏஜென்சியாக நாங்கள் இவரை சிஇஓ நாங்கள் தொழிலுக்கு அமைத்தினோம். இந்த தொழிலாளி என்ன செய்கிறான்? இவன் அதிகாரத்தை வச்சுக்கொண்டு, அதாவது ஒரு உரிமையாளராக எக்ட் பண்ணக்கூடிய, உரிமையாளராக நடந்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை வச்சுக்கொண்டு இவன் என்ன செய்யறான்னு சொன்னா வேற படிப்போமா? ஓகே. இதில் டீப்பெல்லாம் இருக்குது. இதில் என்னென்ன அதிகாரம் வைக்கலாம் நம்ம அடுத்த கடைசி லாஸ்ட்லாம் படிச்சு தரோம். ஓகே. இந்த இந்த யூனிட் வந்துட்டு கடைசி அந்த இந்த கதை வந்து கடைசி கடைசி கிளாஸ்லாம் முடியுமா? ஓகே. ஸோ இப்போ இந்த கோர்ட்டில் கேஸை போடுறான். இவன் களவடுத்திக்கலாம் சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடுறான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா கோர்ட் ஒரு கேஸுக்கு என்ன செய்யணும்? கேஸை விசாரிச்சு போட்டு ஒரு ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. என்ன தீர்ப்பை வழங்குறாங்கன்னு சொன்னா, இந்த சிஇஓவால, இந்த பொறுப்பான நபர்னால வழங்கப்படுகின்ற ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதி அறிக்கை உண்மைத்தன்மையும் நேர்மைத்தன்மையும் இருக்கா என்று சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட்டால என்ன செய்யணும்? ரிவ்யூ பண்ணி அந்த அதை எஸ்யூரன்ஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் தரணும். என்ன சொல்றான்? ஆ அந்த கேஸுக்கு பிறகுதான் எப்படி எப்படி சட்டம் எழுதப்படுதுன்னு சொன்னா, கம்பெனிகள், அதாவது இந்த மாதிரி கம்பெனிகள் என்ன செய்யும் சொன்னா, ஒரு எக்ஸ்பர்ட்டால, ஒரு தொழில் சுதந்திரமான ஒரு எக்ஸ்பர்ட்டால இந்த கம்பெனிகளுடைய நிதிக்கூற்று அறிக்கைகள், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமான ஒப்பீனியன் ஒன்று தரப்பட வேணும் என்று சட்டம் இயற்றப்படுகின்றது. ஸோ அதுக்கு பிறகுதான் ஆடிட்டிங் என்கிற ஒரு ஒரு கன்செப்ட் வருது. அது வர ஆடிட்டிங் கன்செப்ட் இருக்கல. இங்க தான் டிஃபரன்ஸ். இங்க பாருங்க, அந்த சட்டத்தில் ஒரு க்ளோஸ் ஒன்று இருக்கு. என்ன க்ளோஸ் ஒன்று இருக்குது யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன சட்டத்தில் என்ன க்ளோஸ் இருக்குது? ஓகே. ஒரு நிபுணரால், யார் அந்த நிபுணர்ங்கிறது இப்ப கொஸ்டின் வருது. யார் அந்த நிபுணர், யார் அந்த எக்ஸ்பர்ட்ங்கிற கொஸ்டின் வருது. சரியா? அப்ப அந்த டைம்ல இருந்த
ஏசியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் என்ன யூஎஸ்ஏ யூகேல இருந்த சட்டம் என்ன காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே ஸ்ரீலங்காவிலையும் அதே சட்டத்தை தான் பின்பற்றுவாங்க. நீங்கள் லோ படிச்சுப்பீங்க, பிஏல படிச்சுப்பீங்கன்னு, பிஏல படிச்சீங்கன்னு, அந்த லோவை தான் இங்கே பின்பற்றுவாங்க. அப்போ அந்த சட்டத்தை பின்பற்றக்குள்ள என்ன செஞ்சுன்னு சொன்னால், இங்கே தான் ஒரு மாஃபியா உருவாது இலங்கையில். சரியா? என்ன மாஃபியா உருவாதுன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இலங்கையில் ஒரு ஒரு ஃப்ரீ எஜுகேஷன், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஃப்ரீ எஜுகேஷன் கான்செப்ட் அரசியல் பொலிட்டிக்கல் ரீதியாக வருது. ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் இலங்கையில் இப்போ இருக்கிறது என்ன? ஃப்ரீ எஜுகேஷன். இந்தியாவிலையும் ஃப்ரீ எஜுகேஷன். இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போன மனுஷனா இங்கே எப்படி போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? லட்சக்கணக்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் டிகிரி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா? am I right or wrong? am I right or wrong? am I right or wrong? சொல்லுங்க. சரியா? ஓகே. இப்போ என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வந்தோடனே இப்போ அதிகாரத்தில் இருக்கிற பார்ட்டிக்கு என்னண்டா, இப்போ இப்போ பணக்கார அந்த பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல. ஏன்? எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் சொன்னால் அந்த காம்படிஷனில் எழுதி பாஸ் ஆகணுக்கு மட்டும் தான் யூனிவர்சிட்டி கிடைக்குது. இங்கே தான் இந்த சட்டம், அந்த டைம்ல தான் இந்த சட்டமும் வருது. இங்கே தான் இந்த ஏஷியன்ஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முதலாளிமார் ஒரு மைண்டை யூஸ் பண்ணுறான். என்ன? ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிற கோர்ஸை கொண்டு வரான். என்ன ப்ரொஃபஷனல் கோர்ஸ்? சார்ட்டர்ட். இந்த நிபுணர் யார் என்று சொன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்கிறவனா இந்த நிபுணரா இருப்பாரு என்கிற சட்டத்தை கொண்டு வரான். அப்ப இவன் எப்படி சட்டத்தை மாத்துறான்னு சொன்னா, என்ன, கம்பெனிகளுடைய நிதி கூற்று அறிக்கைகளை, அதாவது சிஎஃப்ஓ சிஇஓ உருவாக்கப்படுகின்ற நிதி கூற்று அறிக்கைகளை, சரியா, நிதி கூற்று அறிக்கைகளை என்ன செய்யணும்? என்ன, ஒரு எக்ஸ்பர்ட், அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு அந்த அந்த எக்ஸ்பர்ட் அந்த தொழில் சுதந்திரமான ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு தொழிற்திறன் வாய்ந்தன்னு சொன்னேன் தனியா, அதுக்கு என்ன செஞ்சான்னு சொன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்ன இவங்களுடைய ரிப்போர்ட்டை தொடர்பான அபிப்பிராயம் வழங்க வேண்டும் என்று சட்டத்தில் எழுதிடுவாங்க. எழுதிவிட்டோன்னு இப்போ என்ன செய்யலாம்? என்ட்ரி குவாலிஃபிகேஷன் என்ன? சார்ட்டர்டுக்கு ஏ லெவலில் 3 பாஸ் இருந்தால் போதும். இந்த சட்டம் இப்போ நீங்கள் யூகே யூஎஸ்ஏல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சார்ட் செய்யணும்னு சொன்னால் பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி இருக்கணும். டிகிரி இருக்கிறவங்க அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய்யலாம். பட் ஏசியன் கண்ட்ரீஸில் என்ன செய்யலாம்டா, டிகிரி லெவலில் 3 இது இருந்தால், பாஸ் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், டபிள்யூஐடி இருந்தால் என்ன செய்யலாம், இந்த மாதிரி கோர்சஸ் செய்யலாம்னு கொண்டு வரான். ஸோ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இந்த பிள்ளைகள் தான் என்ன செஞ்சிச்சு, அந்த காலத்தில் படிச்சிச்சு, சார்ட்டர்ஸ் படித்தாங்க. சரியா? பட் நம்ம பிள்ளைகள் சும்மா இருக்குமா? இப்போ யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் சரி கிடைக்கிறாலும் சரி, சவுண்ட் இஸ் கிளியர்? இஸ் தட் மை சவுண்ட் இஸ் கிளியர்? ஓகே. யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, கிடைக்காட்டிலும் பிரச்சனை இல்லை, நான் என்ன செய்வேன், பார்ட் டைமாக சார்ட்டர்ட் செய்வேன் என்று சொல்லி நம்மளோட பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாருக்கும் இது சாத்தியத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டில் மாஃபியா, ஸ்டில் ஒன் ஆஃப் மாஃபியா, திஸ் இஸ் ஒன். வை? நான் உங்களுக்கு சொன்ன நாம இருக்குதா? இவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், நான் இப்போ இந்த சந்தர்ப்பத்துக்கு வார். இப்போ எப்படி டிசைன் பண்ணிக்கிறான்னு சொன்னால், நீ எக்ஸ்பர்ட் ஆகணும்னு சொன்னா ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பர்ட் ஆகிற எப்படி? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸ்பர்ட் அவன் என்ன சொல்கிறான்டா, அப்போ அடுத்த கொஸ்டின் வருது. இப்போ டிகிரி இருக்குது, சிஎம்ஏ இருக்குது, ஏசிசிஏ இருக்குது, எல்லாம் இருக்குது, நீ எப்படி சார்ட்டர்டை மட்டும் எக்ஸ்பர்ட்னு கொண்டு வருவாய்? நீ எப்படி சார்ட்டர்டை மட்டும் எக்ஸ்பர்ட்னு கொண்டு சொல்லுவாய்ன்னு கேட்கான். அதுக்கு தான் அவன் என்ன சொல்கிறான்டா, சார்ட்டர்ட் அக்கௌண்டனுக்கு கீழே அவர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தா தான் இவர் என்ன செய்யலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். அப்போ அவர் இப்போ இவர் வெறும் ஏட்டுக்கல்வி இல்லை, ப்ராக்டிக்கல் லைஃபும் இருக்குது, ப்ராக்டிக்கலும் இதுவும் சேர்ந்து தான் இவர் என்ன செய்கிறாரு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகுறாரு. ஸோ மற்ற கோர்ஸ் எல்லாம் சீமா, ஏசிசிஐ, சார்ட்டர்ட் டிகிரி எல்லாம் என்ன செய்யுது, நீங்கள் வெறும் எக்ஸாம் எழுதினா போதும், அது நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்சிருக்கியா இல்லையாங்கிறதுனா இல்லை. அப்போ இந்த மற்ற கோர்ஸை விட இங்கே ஒரே ஒரு கோர்ஸ் தான் நீங்கள் என்ன செய்யுது டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவர் தான் இந்த கோர்ஸ்லேயே எக்ஸ்பர்ட் யாருங்கிறவர் இந்த சார்ட்டர்ட் தான் சட்டத்தில் கொண்டு வர. இப்போ விளங்கிச்சா ஏன் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ல 3 இயர்ஸ் நம்ம இருக்கணும்னு இப்போ எல்லாம் விளங்குதா? இப்போ விளங்கிட்டா டிஎஸ்என்ஸ்? இப்போ விளங்கிச்சா விளங்களே சொல்லுங்க, 10 போடுங்க.
ஏன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 3 இயர்ஸ் இருக்கணும்? ஏன் 4 பாடம் பாஸ் ஆகின ஐசி ஐசிசி இல்லை மாதிரி ஏன் இவங்களுக்கு தரையில எங்களுக்கு ஏன் இந்த சார்ட்டர்ல எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் இதான் காரணம். ஓகே, இதுதான் காரணம். இஸ் தட் மை சவுண்ட் இஸ் கிளியர்? சவுண்ட் பிரேக் ஆகுதா? chat boxல போடுங்க. ஸ்டில் நானும் எங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும்னு சொன்னா உனக்கு இப்பவும் 10,500 இருந்தால் தான் உனக்கு வேலை செய்யலாம். ஒரு பாமரன் மகன் யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்லோ இன்கம் வரவன் எப்படி கொழும்புல போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கவர் பண்றது? சாத்தியம் இல்லை. பட் நிறைய பேர் இருக்கிறாங்க, சாதிச்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கடும் கஷ்டப்பட்டு சார்ட்டர் முடிச்ச பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல பட் இப்போ இப்போ என்னுடைய ஆதங்கம் அதுதான். இப்போ நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, பட் என்னுடைய ஏஜ் முடியக்குள்ள 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த யூனிவர்சிட்டி போகிற கடையில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கவர் பண்ணேன். பட் 25 டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட்ல நம்ம என்ன காம்படிஷனில் நான் எடுத்த என்னுடைய இவ்வளோ என்ன லட்சக்கணக்கில் எக்ஸாம் எழுதினத்தில் ஒரு சில 1000 ஸ்டூடெண்ட் தான் இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்களுக்கு கூடிய ஒரு விஷயம். என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், என்னுடைய ஃபாதர் வந்துட்டு நான் ஓவரால் படிக்கும் போது மூத்தாயிட்டார். ஸோ ஓகே, ஸோ அதனால என் தங்கச்சி எங்கள் அம்மா விட்டுட்டு நான் போக முடியாது. ஸோ என்னால் அடுத்த என்ன 2 லெவல் கார்பரேட் லெவலில் பாஸ் ஆனாலும் ஸ்ட்ராட்டஜிக் லெவல் செய்ய முடியல. வாட்ஸ் த ரீசன்? ஸ்ட்ராட்டஜி என் 25 வயசில் நான் டிகிரியை முடிச்சுட்டு நான் போய் 10,000க்கு நான் வேலை செய்யறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். பிகாஸ் ஐ ஹேவ் கிராஜுவேட்ஸ், ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் ஏற்கனவே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு திரும்பவும் நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இந்த வயசுக்கு பிறகு ஒரு 28 வயசுக்கு பிறகும் திரும்பி நான் ஒரு 10,500 வேலை செய்யறதுக்கு யாராவது விரும்ப மாட்டேன். ஸோ திஸ் இஸ் அ மாஃபியா லைக் திஸ். அது இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு சாபம், ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஓகே, சில போகிற போக்கில் சில அரசியலை சொல்லித்தான் போகணும், இதுக்குள்ளே இருக்கிற அரசியலை நான் சொல்லித்தான் போகணும். ஓகே, அதுக்காக நான் சார்ட்டை குறை சொல்லலை. பட் அவங்க ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாங்க, அவங்களோட இது வந்துட்டு ஸ்ட்ராங். நாங்கள் வந்துட்டு நாங்கள் தான் எங்கள் ரெண்டு நிரூபிச்சிக்கலாம் இல்லையா, எக்ஸ்பர்ட்ங்கிறதா வந்தான்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு 3ஆம் நபர்னால என்ன ஒரு 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 ஒடிட்டரால ஒரு ஒப்பீனியன் கொடுக்கு. அதே தான் நீங்கள் சொல்லலாம். இப்போ ஊர்க்காரங்க வந்து சொல்லலாம், ஓகே தம்பி, மாமனார் சொல்றதை நீ பின்பற்று, உனக்கு மருமானுக்கு என்ன தேவை, ஓகே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒருத்தனை போய் இவர் செய்ததெல்லாம் சரியா இல்லையான்னு சொல்லி உனக்கு ரிப்போர்ட் பண்ண சரியானே, உனக்கு ரிப்போர்ட் பண்ண சரியானே, இவன் செய்யறது போல சரியான போல சரியா சரியானு சொல்லி உனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதை ரிப்போர்ட் பண்ண ஓகே கம்பெனி இவன் கலவரங்கள் நீ மருமாவோட இருப்பே இல்லையா, ஏ சிரிப்பேன். ஸோ அந்த கன்செப்ட் தான் இங்கே பின்பற்றாங்க. அதே கான்செப்ட் தான் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் அந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்து நடக்குதுன்னு சொன்னா என்ன செய்யுது, எங்களுடைய பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிக்கு ப்ராஃபிட்டா லோஸ்டா தம்பி, இந்த ப்ராஃபிட் லோஸ்ட் இவன் கலவரத்துக்கான இல்லையா அந்த மேனேஜர் என்ன செய்யறாங்க நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். உங்களுக்கு கிட்டத்தில் உங்களுக்கு கேள்விப்படவில்லை 2025 இப்போ இப்போ நடந்துச்சு 2025 1 மினிட் ஒரு ஏப்ரல் 10 ஒரு பேங்க், பிரைவேட் பேங்க், ஐ ஃபோகட் தட் பிரைவேட் பேங்க், 1 மினிட்டா, ஸ்கேம் பேங்க்ல ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? என்ன? ஓகே 1 மினிட்டா. ஓகே ஓகே, அந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது உங்களுக்கு எல்லாரும் கண்டிஷன்ஸ். ஓகே, ஒரு டிஎஃப்சிசிட ஓகே என்டிபி பேங்க்னே. ஓகே, ஸோ இது மாதிரி நடக்கிறதுக்கு அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லையா? யார் நீங்களா ஒரு இன்வெஸ்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்போ இந்த கம்பெனியோட சிஇஓ ஆரம்பிங்க பாருங்க, ஆனுவல் ரிப்போர்ட்டை காட்டுறேன் பாருங்க. 1 மினிட்டா, 1 மினிட். ஓகே ஓகே, சரி திஸ் இஸ் நாட் ஸ்ரீலங்கா. ஓகே, நான் பொறியில் இருக்கிறதால வேற ஒரு கம்பெனி இதை காட்டுது. கொஞ்சம் மினிட்டா, கொஞ்சம் பாருங்க. டிஎஃப்சியூன்னு அடிக்கிறேன் நான். ஓகே சாரி. ஓகே ஓகே dear friends, uh, 1 minute, I show it to you. ஓகே, டிஎஃப்சிசி பேங்கோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகே, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பிஎன்எல் பாருங்க, பிஎன்எல்.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட். ஓகே, இதை உருவாக்கி பாரு யாரு? ஓகே, உங்களுக்கு பிடிஎஃப் காட்டினா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் பாருங்க. 1 மினிட்டா? 1 மினிட். ஓகே, ஸோ யூ கேன் சி ஸ்க்ரீன் ஷேர் தான் அடிஷன்ஸ். ஓகே, எசன்ஸ் இதான் annual ரிப்போர்ட் அவங்களோட. இந்த annual ரிப்போர்ட்டில் பாருங்க, நான் காட்டுறேன். ஓகே, ஓகே. சிஇஓ சிஇஆர் மகன் பெரேரா. பெரேராங்கிறவர் யாரோ ஒரு எம்ப்ளாயி, அவன் இன்வெஸ்டர் இல்லை. இவன் களவெடுத்துக்கலாம், என்னையும் செஞ்சுக்கலாம். என்ன இவன் களவெடுத்துக்கலாம், என்னவும் செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்க, காட்டன் 1 மினிட். ஓகே, இது வந்துட்டு என்ன, இந்த கம்பெனியுடைய ஃபைனான்சியல் ஹைலைட்ஸ். ஓகே, அதே மாதிரி ஓகே, இந்த சிஇஓ அல்லது சேர்மன் இந்த கம்பெனியை பாருங்க, பெரேரா. இந்த பெரேரா யாரு? கம்பெனி ஓனர் இல்லை. இவன் களவெடுத்துக்கலாம், என்னையும் செஞ்சிருக்கலாம். என்ன இவர் ஒரு எம்ப்ளாயி இந்த கம்பெனி. என்ன அப்போ இவரெல்லாம் என்ன செய்யும் பாருங்க, இந்த சேர்மன் ஓ சிஇஓ, இவரன் சிஇஓ இருப்பார் பாருங்க. ஐ திங்க் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ பாருங்க, இவரன் சிஇஓ. ஓகே, இவர் இந்த கம்பெனியில் களவாடிக்கலாம், என்னையும் செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஸோ இவர் தான் அந்த சிஇஓ. ஓகே, சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர். பாருங்களா, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் காட்டுறேன். மினிட் 1 மினிட் 1 மினிட் 1 மினிட். சாரி, நான் நேர்லி எடுத்து வச்சுக்கணும். 5 forget it. ஓகே, that's this one. 5 தான். ஓகே, இது ஃபார்மட். ஓகே, 1 மினிட்டா? 1 மினிட். Questions. Financial report, financial report, financial report. 1 minute, நான் பேஜ் அங்கிருந்து மேலேருந்து பார்த்துட்டு வந்தேன். சரி, DSCC sustainable management, SLFR financial related disclosures, future financial report 293. ஓகே, financial reports. ஓகே, பாருங்க டிசன்ஸ் இது என்ன பாருங்க, ரீட் பண்ணுங்க. நீங்க அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிருக்கீங்க, எல்லாம் படிச்சிட்டீங்க என்ன பிஎன்எல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் யாரால தயாரிக்கப்பட்டது? யாரால தயாரிக்கப்பட்டது பாருங்க. சேர்மன் அண்ட் சிஇஓ சைன் வச்சுக்கணும் இல்லையா? அண்ட் சிஎஃப்ஓ, சீஃப் அக்கவுண்டன்ட். இவங்க 3 சேர்ந்து உருவாக்கினது இல்லையா? ஓகே, இவங்க 3 சேர்ந்து உருவாக்கின ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யா உண்மையா, ட்ரூ அண்ட் ஃபேரா இருக்கா இல்லையா? இது யார் சொல்லணும்? ஆடிட் கம்பெனி சொல்லும், கணக்காய்வாளர் சொல்லுவாரு. பாருங்க, நான் இப்போ சொல்லுங்க, காட்டுங்க பாருங்க. பாருங்க, இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட். ரைட்டா? இந்த ஆடிட்டர் சொல்லுவாரு, இந்த கம்பெனி ப்ராஃபிட் லாஸ்டா இருக்கிறது, இந்த ஃபைனான்சியல் ப்ராஃபிட் லாஸ்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியா இருக்கா போல இருக்கான்னு சொல்லுவார். பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, பிக் 4 கம்பெனி ஃபர்ம்ஸ் யார் இங்க ஆடிட் பண்ணிக்கிறார் பாருங்க. யார் பண்ணிக்கிறார் இங்க ஆடிட் பண்ணிக்கிறார் இந்த கம்பெனியை? யார் ஆடிட் பண்ணிக்கிறார்? யார் ஆடிட் பண்ணிக்கிறார்? கேபிஎம்ஜி. பாருங்க, இண்டிபெண்டன்ட் annual ரிப்போர்ட், ஆடிட்டர் ரிப்போர்ட் பாருங்க. இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறான்? என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. ஓகே, பாருங்க, we have the auditor financial statement of TFCC. Okay, 31st December 2025. Okay, uh, profit and loss account, other comprehensive statements and equities and statement cash flows. Okay, என்ன இதெல்லாம் நாங்கள் ஆடிட் பண்ண சொல்றோம் அடுத்து. ஓகே, இதில் ஒருத்தர் சொல்லுவாங்க, கொஞ்சம் நான் சொல்றேன்.
1 minute. ட்ரூ அண்ட் ஃபேர்னு சொல்லிப்பாங்க. ஓகே, அடுத்த சொல்லலை. ஓகே, கொஞ்சம் பாருங்களா. இதில் என்ன செய்தி எழுதியிருக்காங்கன்னா, இன்க்ளூடிங் மெட்டீரியல் அக்கவுண்டிங் பாலிசிஸ் அண்ட் அதர் annual report. The in our opinion, accounting financial divisional accounting standard of India. ஓகே, 2024 உங்களுக்கு காட்டுறேன். 1 மினிட். உடைய ஓகே, இதில் உண்மையாக அவங்க என்ன செஞ்சீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபேரான வியூவர்ஸ் தந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க, பட் அது தரல. annual reports. 1 minute, 1 minute. 2023 எடுப்போம். ஓகே, 1 minute. American supply informations. Financial details. 27. Meter reactions. இது இன்டர்னல் கண்ட்ரோல் சம்மந்தமாக இருக்குது. கொஞ்சம் out of committee. 1 minute. ஓகே, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போடுறேன்னா ஓகே, அதை எப்படி வரும்னு சொல்லி. ஓகே, அப்போ அதில் என்ன செஞ்சுப்பான்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் வந்துட்டு இவங்கள்ட்ட வந்துட்டு என்ன செஞ்சிருக்குது, ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்குது எங்களுக்கு வந்து என்ன செஞ்சுப்பாங்கன்னா தந்துருப்பாங்க. ஸோ ஓகே, என்ன இருக்குது. ஓகே, இந்த பாருங்க. They are true and fair. Okay. Here, let's forget. Other than Avasi mispunishment, maybe. Okay. In our opinion, accompanying financial statement of bank and group give true and fair view. அப்போ என்ன செய்யலன்னு சொல்லலாம், அவன் என்ன சொல்கிறான்னா இந்த சிஎஃப்ஓவால் தயாரிக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்குது, உண்மைத்தன்மை நேர்மையாக இருக்குது என்று சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதை தான் சொல்கிறான்னு பாருங்க. நான் படித்தோம் ஒப்பீனியன் என்ன டிஃபரன்ஸ், அபிப்பிராயம் அந்த எஸ்யூரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ், எஸ்யூரன்ஸ் என்ன. ஓகே, ஒரு நபரால், ஓகே, அதாவது சிஇஓவால், ஓகே, ஒரு நபரால் இன்னும் ஒரு நபருக்கு வழங்கப்படுகிற தகவல், யாருக்கு, முதலீட்டாளர்கள் அல்லது ஸ்டேக் ஹோல்டருக்கு வழங்கப்பட்ட தகவலின் நம்பகத்தன்மை, அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி என்ன ஒரு தொலைத்திறன் வாய்ந்த நபரினால், ஆடிட்டரினால் அபிப்பிராயம் வழங்குவதற்கான சகல நடவடிக்கையும் என்ன செய்யப்படும், உறுதிப்படுத்தல் எனப்படும். அதே டெஃபினேஷன் இங்கே வருதா இல்லையா பாருங்க பார்ப்போம். ஓகே, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஆடிட் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யப்படும், ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன செய்யல, யாரையும் நம்ப முடியாது. ஆடிட் பண்ணதுக்கு போனதுக்கு நாம என்ன செய்யும், நம்பகத்தன்மையாக இருக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் ரியல் ரியல் இன்சிடென்ட்ஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு காட்டப்படுறது. சரியா? ஓகே, பாருங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இப்போ பாருங்க, ஒரு தரப்பினரால் இன்னும் ஒரு தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற தகவலின் நம்பகத்தன்மையை பாருங்க, கம்பெனியால், ஓகே, அல்லது கம்பெனியால் அல்லது நிறுவனத்தினால் அல்லது சிஇஓவால் வழங்கப்படுகின்ற ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் யாருக்கு, பயன்பாட்டாளர், யூசர், கம்பெனி. இப்போ நான் படிக்கமா இல்லையா, நம்ம ஆகிக்கலாம் அல்லது இன்வெஸ்டர்ஸ் ஆகிக்கலாம், ஓகே, அல்லது வேறு நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெடிட்டர்ஸ் ஆகிக்கலாம். இவங்களால் வழங்கப்படுகின்ற இன்ஃபர்மேஷன், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அல்லது எனுவல் ரிப்போர்ட் உண்மைத்தன்மை நேர்மைத்தன்மை காணப்படுகின்ற பாருங்க, வெளிப்படுத்த சுதந்திரமான தகவல் நம்பகத்தன்மை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சுதந்திரமானவங்க யாரு, இண்டிபெண்டன்ட், தொழில்திறன் வாய்ந்த ஒரு மூன்றாம் நபர்னால் பாருங்க. அப்போ அந்த ஆடிட்டர் யாரு, கம்பெனி கைப்பானா இல்லை, வேறொரு கம்பெனியார் கைப்பார். அவரை கூப்பிட்டு நம்ம என்ன செய்வோம் சொன்னால், அந்த கம்பெனிக்கு வேலை செய்கிற நினைக்க மாட்டார். அவனை கூப்பிட்டு தம்பி இங்கே வாங்கோ, இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இவங்க கூறப்பட்டது சரியா போலையான்னு நாங்கள் ஒப்பீனியன் கேட்போம். பாருங்க, ஒரு தர அப்போ எழுதிக்கொள்ளுங்க,
ஒரு தரப்பினரால். அப்போ நம்ம இந்த 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 டெஃபினேஷனை பாடமாகல நம்ம என்ன செய்யணும் சொன்னால் டிரெக்ட் என்ன செய்ய எடுத்து என்ன செய்யணும் சொன்னால் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். ஓகே, அடுத்து என்ன செய்யணும் சொன்னால் இப்படி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 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 நபர் என்ன, ஓகே, இங்கே ஒரு நபர் இப்படி கீறிக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே. அப்போ ஒரு கம்பெனி என்ன செய்யுது, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்பர் கொடுக்குது, அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, என்ன ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அப்போ ஒரு நபரால் இன்னும் ஒரு நபருக்கு வழங்கப்படுகின்ற தகவலை நம்பகத்தன்மை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, அது உண்மையாக பிழையாக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வோம், ஒரு மூன்றாம் தரப்பினால் ஒரு ஒரு பயிற்சியாளர், அவரை நாங்கள் என்ன சொல்லுவோம், டேர்ம் வேர்ட் யூஸ் பண்ணோம், பயிற்சியாளர்னால். ஓகே, அபிப்பிராயம் ஒப்பீனியன் வழங்குறதுக்காக வேண்டி, ஒப்பீனியன் வழங்குறதுக்காக வேண்டி, ஓகே, ஒப்பீனியன் ஒன்று கொடுக்கறதுக்காக வேண்டி அவர் என்னென்னலாம் செய்வாரோ, ஓகே, அதுதான் உறுதிப்படுத்தல். அப்ப இங்க இருக்கிற ஆக முக்கியமான விஷயம் என்ன, சிஇஓவால் வழங்கப்பட்ட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமா என்னுடைய ஒப்பீனியனை கொடுக்குறது. அந்த ஒப்பீனியன் தான் என்ன, இப்போ பார்த்து நம்ம இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூ அண்ட் ஃபேரா இருக்குது என்று சொன்னார் இல்லையா, பார்த்தோம் இல்லையா. ஸோ வேர்ஸ் திஸ் ஒன், ஓகே, ஹியர் திஸ் அவர் ஒப்பீனியன் பாருங்க, ஒப்பீனியன் என்ன, அபிப்பிராயம் பாருங்க. in our opinion, this financial statement, மேல கூறப்பட்ட financial statement, true and fair view அப்படின்னு என்ன டிஃபரன்ஸ், ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ என்ன, உண்மைத்தன்மையும் நேர்மைத்தன்மையும் வழங்குகின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த மோசடிகளும் களவும் இல்லாம சரியா அவன் சொல்லியிருக்கிறான், அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த கம்பெனி நட்டமாயிருக்குன்னா நட்டமாயிருக்கு, போல ப்ராஃபிட் ஆகிருக்குன்னா ப்ராஃபிட் ஆயிருக்கு. பட் அவன் சொன்னது, அவன் சொன்ன உண்மை இன்ஃபர்மேஷன், ப்ராஃபிட் லோஸ்டோ அவன் சொன்ன இன்ஃபர்மேஷன் இங்க கரெக்ட் என்று சொல்றது தான் என்ன, அசூரன்ஸ். கிளியர் எடிஷன்ஸ். ஓகே, இதோட நான் கிளாஸை முடிச்சு கொள்றேன். ஓகே, ஸ்டாப் பண்ணுவோம் இப்போதைக்கு 1 மினிட்.